மகாபாரதம் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா துரோணாச்சாரியார் எல்லாருக்கும் வித்தையை கத்து கொடுத்தாச்சு. இப்போ அவங்களோட வித்தையை எல்லாரும் முன்னாடியும் செய்து காட்டுவதற்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல ஏகலைவன் அவர்கிட்ட சில வித்தைகளை செய்து காட்டி, இது நீங்க சொல்லி கொடுத்தப்ப நான் பார்த்துக்கிட்ட வித்தை எனக்கு முறையா கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி துரோணாச்சாரியார்கிட்ட நிக்கிறான். துரோணாச்சாரியார் இப்போ ஒரு இக்கட்டான நிலையில இருக்காரு. அர்ஜுனன் கிட்ட அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. உன்னை விட மேம்பட்ட ஒரு மாணவனை நான் பார்த்தது கிடையாது, உன்னை விட உயர்வான மாணவனை இனி நான் உருவாக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப துரோணாச்சாரியார் சிக்கல்ல இருக்காரு. இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்ப துரோணாச்சாரியார் ஏகலைவன்ட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என் மாணவனாக இருக்க அனுமதிக்கிற, நான் நேரடியா உனக்கு ஒரு பயிற்சி கொடுக்க அவகாசம் இல்லை. ஏன்னா நீ என் மாணவன் தான், என்னை மானசீக குருவாக பாவித்து பயிற்சி எடுத்து வா, அதன் பின் உனக்கு தேர்வு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஏகலைவன் என்ன பண்றான்னா, அவன் காட்டுக்குள்ள போறான். போயிட்டு துரோணாச்சாரியார் மாதிரியே ஒரு பொம்மைய செஞ்சான். அந்த பொம்மைய தன்னோட குருவா கருதி பயிற்சி எடுக்க தொடங்கினான். அவனது வித்தை அர்ஜுனனை விட மேம்பட்டதா இருந்தது. இதையடுத்து அவன் துரோணாச்சாரியார்கிட்ட மீண்டும் வர்றான். தேர்வு வைக்க சொன்னான். துரோணர் அவங்கிட்ட, என் அன்பு மாணவனே, உனக்கு தேர்வு வைக்கும் முன்பு நீ என் முன்னால் எடுத்த பயிற்சிக்கான குருதட்சணையை தந்துரு அப்படின்னு சொன்னாரு. என்ன வேண்டும் அப்படின்னு கேக்குறப்ப, ஏகலைவா, உன்னிடம் ஏராளமான பொன் பொருள் கேட்பேன் அப்படின்னு நினைக்காத, உன்கிட்ட இருக்கிற ஒன்னத்தான் கேட்க போறேன் அப்படின்னு துரோணாச்சாரியார் பொடி வைக்கிறாரு. ஏகலைவன் குருவே, தாங்கள் கேட்பது என்னிடம் இருக்குமானால் அதை மறுக்காம தர்றேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப துரோணாச்சாரியார் சிரிச்சுக்கிட்டே, ஏகலைவா, உன்னோட வலது கை பெருவிரலை என்னிடம் கொடு அப்படின்னு சொன்னாரு. ஏகலைவன் தயக்கமே காட்டல, அவர் கண் முன்னாலேயே தன் கட்டை விரலை வெட்டி கொடுத்தான். இதன் பின் தேர்வு ஆரம்பிச்சது. மிக சிறப்பாக அம்பு வீசினாலும் கூட கட்டை விரல் இல்லாததால அர்ஜுனனை போல அவனால முழு சக்தியோட அம்புகளை வீச இயலல. துரோணாச்சாரியார் மன திருப்தி அடைஞ்சாரு. அவரது சத்தியமும் பழிச்சது. ஒரு மாணவனை நிராகரித்தோம் அப்படிங்கிற அவப்பேரும் அவருக்கு ஏற்படல. இந்த நிகழ்வுல நம்ம இன்னொரு விஷயமும் நம்ம முக்கியமா கத்துக்கலாம் ஏகலைவன் கதையின் மூலம். ஏகலைவன் கதை பல பேர் பல இடங்கள்ல சொல்லியிருப்பாங்க. ஆனா எனக்கு அதுல நான் கவனிச்சு அதை ரசிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சுயமுயற்சி தான் வாழ்க்கையை பலமாக்கும் அப்படிங்கிறத ஏகலைவன்ட்ட நம்ம கத்துக்கலாம். ஒரு ஆசிரியர் இல்லைனா கூட சுயமுயற்சி செஞ்சோம்னா நம்ம எந்த ஒரு நிலையிலையும் உச்சத்தை போய் தொடலாம். எனக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை, எனக்கு அது புரியல, இதை சொல்லி கொடுத்துருந்தா நான் இப்படி வந்திருப்பேன் அப்படின்னு நம்ம பேசுறது எந்த வகையிலும் ஏற்புடையதில்லை. அப்படி பேசுறதுக்கு முன்னாடி ஏகலைவனை நம்ம ஒரு தடவை நினைச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில நிச்சயமா நம்ம முன்னேறலாம் அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். துரோணாச்சாரியார் இப்ப ஒரு சின்ன பாவம் பண்ணிட்டாரு. இதற்கான பலனை அவர் சீக்கிரமே பெற போறாரு. குறிப்பிட்ட நாள்ல கௌரவர்களும் பாண்டவர்களும் யுத்த அரங்கத்துல கூடுறாங்க. துரோணாச்சாரியார், கிருபர், பீஷ்மர், திருதராஷ்டிரன், அவனது தம்பி விதுரன் அப்படின்னு ஏகப்பட்ட முக்கியஸ்தர்கள் குவிந்திருக்காங்க. போட்டி துவங்குது. எல்லோரும் தங்கள் வித்தைய சிறப்பா காட்டுறாங்க. ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல என்ற வகையில போட்டி பிரமாதமா நடக்குது. மக்கள் பிரமாதம் பிரமாதம் அப்படின்னு மகிழ்ச்சியோட கொண்டாடிட்டு இருக்காங்க. சில பேர் தேர்ல ஏறி மின்னல் வேகத்துல செலுத்தி வீரத்தை வெளிப்படுத்தினாங்க. எல்லோருக்குமான வித்தைகள் முடிந்த வேளையில துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கதாயுத போர் நடந்தது. ரெண்டு பேரும் கடுமையா மோதுறாங்க. பீமனை துரியோதனனுக்கு பிடிக்காது, துரியோதனனுக்கு பீமனை பிடிக்காது. இதனால ரெண்டு பேரும் ஆக்ரோஷத்தோட நிஜமாவே தாக்குனாங்க. பீமன் சாதாரணமானவனா? விடாக்கண்டன் இல்லையா? அவனும் துரியோதனனை உதைக்க ஆரம்பிச்சான். ரெண்டு பேரும் 10,000 யானை பலம் கொண்டவர்கள் போல தாக்கி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி வில்லிபுத்திரார் பாரதத்துல குறிப்பிடப்படுது. சற்று நேரத்துல ரெண்டு பேரும் போர் விதிகளை மறந்து தாறுமாற தாக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே துரோணாச்சாரியார் மகன் அஸ்வத்தாமன் அவர்கள் இடையில புகுந்தான். வீரர்களே, இது போர் அல்ல, போட்டி. போதும் போதும் உங்கள் விளையாட்டு, இருவரும் வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களோட யுத்தத்தை நிறுத்துறான். ஒருவரை ஒருவர் முறைத்தபடி இரண்டு வீரர்களும் களத்துல இருந்து வெளியே போறாங்க.
பின்னர் அர்ஜுனன் தன் வித்தையை காட்ட ஆரம்பிச்சான். வித்தையை காட்ட ஆரம்பிச்ச உடனே அரங்கமே அதிர்ற வகையில மகிழ்ச்சி ஆரவாரம். அதிபயங்கர அஸ்திரங்களை மேலே எய்து அவற்றின் உக்கிரத்தை மற்ற அஸ்திரங்களை எய்வதன் மூலம் தனித்தான். இப்படி கூட்டத்தினர் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்த வேளையில மாவீரன் தன் ஆசனத்துல இருந்து எழுந்தா. துரோணாச்சாரியார் முன்னால் போனா. அவரோட பாதங்கள்ல பணிந்தா. பெருமானே, நானும் இந்த யுத்த அரங்கத்தில் என் வில் வித்தையை காட்ட விரும்புகிறேன், அனுமதி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டான். துரோணாச்சாரியாரும் சம்மதிச்சிட்டாரு. என்ன அதிசயம், அந்த வீரன் வில் வித்தையில அர்ஜுனனே மிஞ்சிட்டான். அர்ஜுனனோட வித்தைகள் இவன் வித்தைக்கு முன்னால தூசு துரும்பா இருந்துச்சு. ஏகலைவனை அடக்கி அனுப்பிட்டோம், அந்த பாவம் என்ன இந்த புதிய வீரன் வடிவத்துல தாக்குதோ அப்படின்னு துரோணர் அதிசயிச்சு போயிட்டாரு. அர்ஜுனனும் தனது நிலைக்காக வெக்கப்பட்டான். இவ்வளவு அரிய கலைகளை இவன் எப்படி படித்தான், நமக்கு இதில் எதுவும் தெரியாதே அப்படின்னு அவன் தலை குனிஞ்சு நின்றான். கூடியிருந்த மக்கள் எல்லாம் அர்ஜுனனை விட புதிய வீரனே சிறந்தவன் அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புதிய வீரன் வேற யாரும் கிடையாது, துரியோதனனின் உயிர் நண்பனாகவும் பரிதாபத்திற்குரிய பிறவியாகவும் அரண்மனையில் வளராமல் தேரோட்டியின் வீட்டில் வளர்ந்த கர்ணன் தான். கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுக்கும் குணம் படைத்த கர்ணன் பிறக்கும் போதே காதல குண்டலமும் மார்பல கவசமும் கொண்டவன் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த வீரனை எல்லாரும் கொண்டாடியதும் அவன் அர்ஜுனன் கிட்ட, ஏ அர்ஜுனா, நீ மாபெரும் வீரன் என அனைவரும் கொண்டாடினர், இப்பொழுது என்னை கொண்டாடுகிறார்கள். இப்பொழுது நடந்தது தனிப்பட்ட வித்தை பயிற்சி தான். இப்பொழுது நீயும் நானும் நேருக்கு நேர் நின்று போர் செய்வோம். நம்மில் யார் வெற்றி பெறுகிறார் என்பதை கொண்டு போட்டியின் முடிவு அமையட்டும் அப்படின்னு சொன்னான். பாண்டவர்கள் மீது பொறாமை கொண்டிருந்த துரியோதனனுக்கு கர்ணனோட இந்த பேச்சு அமுதமா இனிச்சது. அவன் கர்ணனை வாழ்த்தினான். நண்பா, உன்னை வெல்ல வல்லவர் யார் அப்படின்னு அன்பு ததும்ப கூறி மார்போட அணைத்து கொண்டா. அர்ஜுனனுக்கு கோபம். அடே கர்ணா, வெறும் வார்த்தைகள் போட்டியின் முடிவை தீர்மானிக்காது. என் அந்தஸ்துக்கு எந்த வகையிலும் தகுதி இல்லாதவன் நீ அப்படின்னு சொன்னா. கர்ணன் விடல. அட கோளையே, முதல்ல போருக்கு அறக்கூவல் விடுத்தவனே நான் தான். நீ மட்டும் அதுக்கு தயார் என்றால் தோற்க போகும் உன் தலையை வெட்டி ரத்தத்தால் இந்த யுத்த களத்தில் வழிபாடு நடத்துவேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த நேரத்துல கிருபாச்சாரியார் குறிக்கிறாரு. கர்ணா, நீ சாதாரண தேரோட்டியின் மகன், அரச குலத்தவன் அல்ல. அரச குலத்தவர் தான் அரச குலத்தவரோடு வீரம் பேச தகுதி உள்ளவர். நீ அர்ஜுனனிடம் பேசியது குற்றம் அப்படின்னு சொன்னாரு. உடனே துரியோதன கொந்தளிச்சிட்டான். ஆச்சாரியாரே, தாங்கள் சொல்வதை ஏற்க மாட்டேன். படித்தவர்கள், பேரழகிகள், கொடையாளர்கள், வீரர்கள், மன்னர்கள், ரிஷிகளுக்கு ஜாதியோ மதமோ கிடையாது. பிறப்பை அடிப்படையாக கொண்டு நீங்கள் பேசுவது முறையல்ல. ஏனெனில் நீங்களே ஒரு நாணல் புல்லில் இருந்து பிறந்தவர்தான். நாராயணர் நரசிம்மராக பிறந்தது ஒரு தூணில் இருந்துதான். சிவபெருமான் மூங்கிலில் இருந்து அவதரித்தார். அகத்திய மாமுனியும் துரோணரும் பிறந்தது கும்பத்தில் இருந்து. எனவே தாங்கள் பேசுவது ஏற்புடையதல்ல. சரி, ஒருவேளை அரச குலத்தில் பிறந்தவன் தான் அர்ஜுனன் உடன் சண்டையிட வேண்டுமென்றால் இப்போதே இந்த கணமே கர்ணனும் அரசன்தான். இதோ என் தேசத்துக்கு உட்பட்ட அங்கதேசம் இனி கர்ணனுக்குரியது. அவனே அங்க நாட்டின் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தன்னோட கிரீடத்தை எடுத்து சூட்டினான். தன் சிம்மாசனத்துல அவனை அமர வைத்து அவன் அருகிலேயே சரிசமமா அமர்ந்துகிட்டான். இப்படி நட்புக்கு இலக்கணமாக விளங்கிய துரியோதனனை நன்றி பெருக்குடன் ஆனந்த கண்ணீர் ததும்ப கர்ணன் பாசத்தோட பார்த்தான். அத்தோட யுத்த அரங்க போட்டி வேலை முடியவே பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. மறுநாள் துரோணர் தன் சீடர்கள் எல்லோரையும் அழைச்சாரு. என் அன்பு மாணவர்களே, நீங்கள் நேற்று போர் அரங்கத்தில் காட்டிய வித்தைகளை நினைத்து பெருமிதம் அடைகிறேன். இப்பொழுது நீங்கள் எனக்கு குருதட்சணை தர வேண்டும். என்னை பாஞ்சால தேசத்து மன்னன் துருபதன் அவமானப்படுத்தினான். அவனை நீங்கள் கைது செய்ய வேண்டும். அவன் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது. அவனை கொல்லாமல் உயிரோடு தேர்காலில் இட்டு கட்டி இழுத்து வாருங்கள். இதை செய்வீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அனைவரும் ஆர்வமுடன் செய்கிறோம் குருவே அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் கூட தாமதிக்காம பாண்டவ கௌரவ சேனை புழுதி படலத்தை கிளப்பி கொண்டு கிளம்பியது. பாஞ்சால தேசத்தை முற்றுகையிட்டது. துருபதன் இது கண்டு கொஞ்சம் கூட கலங்கல.
அவனும் பெரிய வீரன் தான். எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம திடீர் தாக்குதல் நடத்தினாலும் கூட அஞ்சா நெஞ்சம் கொண்ட அந்த மாவீரன் பாண்டவ கௌரவ படைய சந்திக்க தனது சேனைய குறுகிய காலத்துல திரட்டி கொண்டு எதிர்த்து போரிட வந்தான். துருபதன் தன்னை தாக்க வந்தவர்களோட கடுமையா போரிட்டான். அவனது தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாம துரியோதனனும் அவனது சகோதரர்கள் 99 பேரும் திணறாங்க. துரியோதனனோட படைகள் பின்வாங்குது. ஒரு கட்டத்துல உயிருக்கு பயந்து அவர்கள் ஹஸ்தினாபுரத்துக்கு ஓடிட்டாங்க. துருபதனின் அம்பு மலையில ஒரே ஒருவனால தான் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. அந்த மாவீரனுடன் ஆனந்தமாக அனுபவித்து போர் செய்தான் துருபதன். ஆனால் எதிர்பாராத விதமாக அர்ஜுனன் விட்ட அம்பு துருபதன் மீது பாய்ந்தது. அவன் சாய்ந்து விழுந்தான். அவனை கைது செய்த அர்ஜுனன் அவனை தேர்கால்ல சேர்த்து கட்டுனா. தேர ஹஸ்தினாபுரத்துக்கு விரட்டினா. துரோணாச்சாரியார் தேர்கால்ல துருபதன் அவமானம் குன்ற கிடந்தான். தேர் சக்கரங்கள் சுற்றியதுல அவன் களைத்து போயிருந்தா. துரோணர் அவனை நோக்கி ஏளனமா சிரிச்சாரு. ஏ துருபதா, நம்பிக்கை துரோகியே, நான் நினைத்தால் இப்போதே உன்னை கொன்று ஒழிக்க முடியும். என் பிள்ளைக்கு பசிக்கிறது என உன்னிடம் வந்து நின்றபோது ஒரு அந்தணன் என்றும் பாராமல் என்னை விரட்டி அடித்தாயே, இப்பொழுது உன் நிலையை பார்த்தாயா? உனக்கு நான் சம எதிரி அல்ல. என் சிஷியர்களிடமே நீ சிக்கிக் கொண்டது அவமானமாக இருக்கிறதல்லவா? உன்னை வென்றதன் மூலம் பாஞ்சால தேசம் இன்று முதல் எனக்கு சொந்தம். இருந்தாலும் நீ சொன்னபடி பாதி ராஜ்யத்தை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். உனக்கு உயிர் பிச்சையும் தருகிறேன். இவனை விடுதலை செய்து விடுங்கள், உயிர் பிச்சை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அர்ஜுனன் துருபதனை அவிழ்த்து விட்டான். அவன் தலை குனிந்தபடியே அங்கிருந்து பாஞ்சாலம் நோக்கி நடந்தான். செல்லும் வழியில அவமானம் அவனை பிடுங்கி தின்றது. இந்த துரோணாச்சாரியார கொன்றே தீரணும், அவன் உயிர் போகும் நாள்தான் எனக்கு இனிய நாள். ஐயோ கடவுளே, என் வாழ்நாளுக்குள் அது நிறைவேறாவிட்டால் என் வம்சா வழியினராவது அவனை கொல்ல வேண்டும். ஆனால் எனக்கு பிள்ளை வரம் வேண்டும், இதுவரை இல்லையே, என்ன செய்வேன் அப்படின்னு புலம்பியபடியே நடந்து போறான். அதோட சேர்த்து அவனுக்கு அர்ஜுனனோட வில்லாற்றல் பற்றிய நினைவும் எழுந்தது. மிக சிறந்த அந்த இளைஞன் என்னை கலக்கி எடுத்து விட்டானே, வீரர்கள் போற்றுவதற்கு உரியவர்கள், இப்படிப்பட்ட வீரன் எனக்கு மருமகனாக கிடைத்தால் எப்படி இருக்கும்? ஆனால் எனக்கு பெண் குழந்தையும் இல்லையே. இப்படி பல சிந்தனைகளோட நடந்து போறான். அவனோட கால்கள் திசை மாறுது. நாட்டுக்கு போக வேண்டிய அவன் கங்கை கரைக்கு செல்றான். அங்கே ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்த ரிஷ்ய சிருங்கர், உபயாஜர், யாஜர் ஆகிய முனிவர்களை சந்திக்கிறான். இவங்க கிட்ட போயிட்டு தனக்கு குழந்தை இல்லாத நிலையை எடுத்து சொன்னா அவன் மீது இரக்கம் கொண்ட அவர்கள் மன்னா, நீ புத்திர காமேஷ்டி யாகம் செய், யாகத்தை நாங்களே வெற்றிகரமா நடத்தி தர்றோம். யாகத்தின் ஹவிஸை உன் மனைவியிடம் கொடுப்போம், அதை அவள் சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டு விட்டால் உனக்கு பிள்ளை பாக்கியம் உறுதி அப்படின்னு சொல்றாங்க. துருபதன் அவர்களிடம் ஆசி பெற்றுவிட்டு நாடு திரும்புறா. துருபதன் கதை இப்படி போக, இந்த சைடு ஹஸ்தினாபுரத்துல பாத்தீங்கன்னா துரியோதனன் ரொம்பவே ஆவேசத்துல இருக்கான். பாண்டவர்களோட செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருதே, அவங்களோட புகழ் உயர்ந்துட்டே வருதே அப்படிங்கிற கோபம் அவனுக்கு இருக்கு. அந்த தர்மனை நான் விரட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரன் கிட்ட சவால் விடுறான். இதை கேட்ட திருதராஷ்டிரன் சிரிக்கிறப்ப துரியோதனன் வருத்தமா சொல்றான், தந்தையே, நீங்க சிரிப்பது எனக்கு எரிச்சலை உண்டாக்குது. இது உங்களுக்கு சொந்தமான பூமி. இந்த பூமியை பாண்டவர்கள் வசம் ஒப்படைப்பதில் என்ன நியாயம்? தர்மன் முன்பு போல இப்ப இல்ல. அவனோட தம்பிமார்கள் அகங்காரம் பிடிச்சு அலையிறாங்க. அவர்களால எனக்கு இப்பொழுது அரசாங்கத்துல செல்வாக்கே இல்ல, பெருமை மிகவும் குறைஞ்சிருச்சு. எனவே இந்த ராஜ்யத்திற்கு என்னை யுவராஜாவாக ஆக்குவதே முறையானது அப்படின்னு துரியோதனை சொல்றான். துரியோதனன் தன்னோட நிலைமைய தானே குறைத்து சொன்னது திருதராஷ்டிரனுக்கு ரொம்ப அவமானமா இருந்தது. தம்பி புத்திரர்கள் பெருமையில மேலோங்கி இருப்பத தானே ஒப்புக்கொண்ட தன் மகனை பற்றி அவன் வருத்தப்பட்டான். இருப்பினும் அவன் நீதி தவற விரும்பல. துரியோதனா, நீ நினைப்பது தவறு. இந்த ராஜ்யம் எனக்கு சொந்தமானது அல்ல. இது இறந்து போன என் தம்பி பாண்டுவுக்கு உரியது. எனவே அவனது பிள்ளைகளுக்கு தான் இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கான உரிமை உண்டு. அவர்கள் சிறியவர்களாக இருப்பதால் தம்பியின் ராஜ்யத்தை நான் பொறுப்பேற்று ஆண்டு வருகிறேன். சில காலம் நான் ஆண்டேன் என்பதற்காக
ராஜ்யம் எனக்கு சொந்தம் என்று சொன்னால் பெரியவர்கள் என்னை பழிப்பார்கள். நீ ஆத்திரப்படுவதில் அர்த்தம் எதுவும் இல்லை. எனவே பாண்டவர்களை அனுசரித்து செல். தர்மன் ஆண்டால் என்ன, நீ ஆண்டால் என்ன, எல்லாம் ஒன்றுதான். பாண்டவர்களுக்கு சொந்தமான இந்த பூமியை அவர்களோடு இணைந்து நீங்களும் ஆள்வதற்கு உரிமை உடையவர்கள்தான். ஆனால் தலைமை பொறுப்பு அவர்களிடம்தான் இருக்க வேண்டும். இதுதான் ராஜநீதி அப்படின்னு திருதராஷ்டிரன் துரியோதனனுக்கு புத்திமதி சொல்றான். ஆனா துரியோதனனுக்கு கோபம் இன்னும் அதிகமாகுது. தந்தையோட கருத்தை அவன் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்பா, எனக்கு என் தம்பிமார்கள் இருக்கிறார்கள். மாமா சகுனி சிறந்த ஆலோசகராக இருக்கிறார். என் தாயின் சகோதரனான அவர் எப்பொழுதும் என் நலத்தையே விரும்புகிறவர். இவர்கள் எல்லோருக்கும் மேல் என் நண்பன் கர்ணன் என் மீது உயிரையே வைத்திருக்கிறான். இவர்களின் கருத்துப்படி இந்த நாடு எனக்குத்தான் சொந்தம். அவர்களின் உதவியோடு இந்த நாட்டை நான் கைப்பற்றி விடுவேன். பாண்டவர்கள் என் ஜென்ம விரோதிகள். அந்த சிறுவர்களோடு நான் ஒருபோதும் சேரமாட்டேன். நீங்களாக எனக்கு பட்டம் சூட்டுகிறீர்களா அல்லது நானாக எடுத்துக்கொள்ளட்டுமா? 99 பேரை தம்பிகளாக கொண்ட நான் யாருக்கு பயப்பட வேண்டும்? அத்துடன் மிகப்பெரிய தம்பியாக என் நண்பன் கர்ணன் இருக்கிறான். அனைவருமே மாபெரும் வீரர்கள். எனக்காக உயிரையும் கொடுப்பவர்கள். பாண்டவர்களுடன் யுத்தம் செய்து நாட்டை எனக்கு வாங்கி கொடுப்பார்கள். இப்படியெல்லாம் ஒரு நிலைமை உருவாவதை விட நீங்களே பாண்டு புத்திரர்களிடம் நயமாக பேசி நாட்டை என்னிடம் வாங்கி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம கோபமா துரியோதனன் திருதராஷ்டிரன்ட்ட சொல்றான். திருதராஷ்டிரனுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. அவனோட மனசு அலைபாயுது. பீஷ்மரையும் தன் தம்பி விதுரனையும் வர சொல்லி ஆள் அனுப்புனா. அவர்கள் அவசரமா வந்து சேர்றாங்க. ஆட்சி சூத்திரத்துல சிறந்தவர்களே, நான் இப்பொழுது சிக்கலான நிலையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறேன். நீதி பெரிதா பாசம் பெரிதா என்ற கேள்விகள் என்னை வட்டமிடுகின்றன. உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமல்ல. ஏற்கனவே என் பிள்ளைகளுக்கும் என் தம்பி பாண்டுவின் பிள்ளைகளுக்கும் ஒருவருக்கு ஒருவர் பிடிக்கவில்லை என்பதை நீங்களே அறிவீர்கள். அதிலும் பலசாலியான பீமனை கண்டால் என் மகன் துரியோதனனுக்கு அறவே பிடிப்பதில்லை. அர்ஜுனனின் வில்வித்தை வீரம் கண்டு மற்ற பிள்ளைகள் கொதித்து போய் இருக்கிறார்கள். என் தம்பி குமாரர்கள் எல்லா வகையிலும் உயர்ந்தவர்கள் என்பதை நான் அறிவேன். என் பிள்ளைகள் என்பதற்காக துரியோதனாதிகளை நான் உயர்த்தி பேச விரும்பவில்லை. அதே நேரம் இந்த இருவரின் பகைமையும் தீர்த்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அதற்கு உங்களின் ஆலோசனை வேண்டும். இப்போதைக்கு அவர்கள் சேர்ந்திருப்பது நல்லதல்ல. இரு தரப்பையும் பிரித்து வைக்க வேண்டும். நான் இப்படி செய்வதில் உங்களுக்கு எதுவும் ஆட்சேபம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறான். பீஷ்மரும் விதுரரும் ஆலோசனை செய்கிறாங்க. அவர்களுக்கும் திருதராஷ்டிரனோட நிலைமை நன்றாக புரிந்தது. இருவரும் திருதராஷ்டிரன் கிட்ட கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இளமை காலத்தில் இருந்தே போராட்டம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. குறிப்பாக கௌரவர்கள் எங்கள் சொல்லை கேட்க மாட்டார்கள். எனவே அவர்கள் மனம் போனபடி நடக்கட்டும். இது விஷயத்தில் எங்கள் முடிவை எதிர்பார்க்க வேண்டாம். நீங்களே உங்கள் விருப்பம் போல் செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டாங்க. சிறந்த அரசியல் ஆலோசகரான பீஷ்மரும் விதுரருமே இப்பிரச்சனைய கைகழுவியதும் திருதராஷ்டிரனுக்கு குழப்பம் இன்னும் அதிகமாயிடுச்சு. குழப்பத்தின் முடிவுல பிள்ளை பாசமே ஜெயித்தது. வஞ்சகம் செய்து தன் குழந்தைகளுக்கே நாடு சேர வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தான். துரியோதனனையும் தனது மந்திரி புரோசனனையும் அழைத்தான். சதி ஆலோசனை துவங்குது. துரியோதனன் மிக மெதுவாக தன் தந்தையிடம், தந்தையே, பாண்டவர்களே எங்கோ ஓரிடத்தில் அனுப்பி வைப்பதில் எந்த பயனும் இல்லை. ஏனெனில் அவர்கள் மீண்டும் திரும்பி வந்து ராஜ்யத்தில் பங்கு ஏற்பார்கள். எனவே நான் சொல்வதை கேளுங்கள். வாரணாவத நகரத்துக்கு அவர்களை அனுப்புங்கள். அவர்கள் அங்கே சென்றதும் அவர்களை நான் தீர்த்து கட்டி விடுகிறேன். பாண்டவர்கள் சாக வேண்டும். அப்பொழுதுதான் எங்களால் நிம்மதியாக நாட்டை ஆள முடியும் அப்படின்னு சொல்றா. திருதராஷ்டிரனும் வேற வழி இல்லாம இந்த சதி திட்டத்துக்கு ஒப்புக்கொள்றான். மந்திரி புரோசனன் வாரணாவத நகரத்துக்கு புறப்பட்டான். பாண்டவர்களை நம்ப வைப்பதற்கு அந்நகர்ல மாட மாளிகைகளை எழுப்புனா. இந்திரலோக தலைநகரான அமராவதி கூட இந்த அளவு அழகா இருக்குமா என்று பிறர் சொல்லும் அளவிற்கு பல இடங்கள்ல கோபுரங்களை கட்டினா. எங்கு பார்த்தாலும் சிற்பங்கள், மாளிகைகளை சுற்றி சோலைகள் அமைத்தான். அந்த நகரம் புதுப்பிக்கப்பட்ட பிறகு தர்மரை அழைத்தான் திருதராஷ்டிரன். தர்மரை வரவேற்பது போல நடிச்சான் திருதராஷ்டிரன். மகனே தர்மா,
நீயும் உன் தம்பிமாரும் தங்கியிருக்க வாரணாவத நகரத்தை புதுப்பித்து வைத்திருக்கிறேன். சிறிது காலம் நீ அங்கே சென்று உன் சகோதரர்களுடன் இரு. உங்களுக்கு உதவியாக என் மந்திரி புரோசனன் உங்களுடன் வருவான். அவன் இனி உனக்கு அமைச்சர், அரசியல் விஷயங்களில் கைதேர்ந்தவன், ஆட்சி விவகாரங்களில் கண்டிப்பாக இருப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு அருகில் நின்ற புரோசனனிடம், புரோசனா, நீ இவர்களுடன் சென்று தங்கியிரு. இவர்களது பகைவர்களை அழித்துவிடு. இந்த மண்ணை தர்மன் அரசாள வேண்டும். அதற்குரிய ஏற்பாடுகளை செய் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டான். புரோசனன் தலை தாழ்த்தி உத்தரவை ஏற்றான். புரோசனனை திருதராஷ்டிரன் பாண்டவர்களுடன் அனுப்பி வைக்க காரணமும் இருந்தது. அவர்களுடன் சேர்ந்து அவர்களின் நம்பிக்கையை பெற்று ஐவரையும் கொலை செய்துவிட வேண்டும். இது ஏற்கனவே திருதராஷ்டிரனால புரோசனனுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அப்பாவி போல நடித்த புரோசனன் குந்தி தேவியின் அறைக்கு சென்றான். தாயே, நாம் வாரணாவத நகரத்துக்கு புறப்படுகிறோம். தர்மரை யுவராஜாவாக்க மன்னர் கட்டளை பிறப்பித்துள்ளார். வாரணாவதத்தில் தனித்திருந்து ஆட்சி சூட்சமங்களை தர்மர் அறிந்து கொள்ளவே இந்த ஏற்பாடு. தாங்களும் எங்களுடன் புறப்பட வேண்டும். தாய் அருகில் இருந்தால் சேய்கள் இன்னும் மகிழ்வார்கள் அல்லவா அப்படின்னு சொல்றான். புரோசனனின் வன்மம் குந்திக்கு தெரியாதே. தன் மகன்களுடன் தானும் பலிகடாவாக்கப்படுகிறோம் என்பதை குந்தி அறியல. அவர்களோட புறப்பட்டு போறா. 5 ரதங்கள்ல பாண்டவர்கள், ஒரு ரதத்துல குந்தி, புரோசனன் ஒரு ரதத்தில் இவர்களை வழி நடத்தி போறா. புரோசனனின் தேருக்குள் ஏராளமான ஆயுதங்கள் இருந்தன. அவனுடன் பாதுகாப்பு என்ற பெயரில் ஏராளமான படையினர் வந்திருந்தனர். அவர்கள் அனைவரது தேரிலும் ஆயுத குவியல். எல்லோருமே புரோசனனின் நம்பிக்கைக்கு உரியவர்கள். அவன் இட்ட கட்டளையை செய்யக்கூடியவர்கள். இந்த பெரும்படையை கொண்டு 5 தனி நபர்களை அழிப்பதென்பது மிக சாதாரணமாகப்பட்டது புரோசனனுக்கு. தேர்கள் வாரணாவதத்தை அடைந்தன. அவர்கள் முதலில் நகரில் இருந்த சிவன் கோயிலுக்கு சென்றார்கள். சிவபெருமானை பாண்டவர்கள் பக்தியோடு வணங்கினாங்க. பின்னர் புதிய மாளிகைக்குள் சென்றார்கள். பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அந்த மாளிகையின் அழகு சொல்ல முடியாத அளவுக்கு அழகு பொருந்தியதா இருந்தது. ஆனா அந்த அழகுக்கு பின்னால் மறைந்துள்ள ஆபத்தை பாண்டவர்கள் உணரவில்லை. அந்த மாளிகை முழுக்க முழுக்க அரக்கால கட்டியிருந்தான் புரோசனன். அரக்கில் தீப்பிடித்தால் அப்படியே உருகி பாண்டவர்களை கொன்றுவிடும். தப்ப முயல்வதற்குள் உருகி அவர்களை மூடிவிடும். இதுதான் புரோசனனின் திட்டம். ஆனா பார்ப்பதற்கு அரக்கு போல் தெரியல. வெண்ணிற கற்களால் கட்டப்பட்டது போன்ற மாயையை கலைஞர்கள் தங்கள் திறமையால உருவாக்கி இருந்தாங்க. பாண்டவர்கள் வாரணாவத நகரத்தை திறம்பட ஆட்சி செய்தனர். புரோசனனும் அவர்களிடம் நல்லவன் போல நடித்து வந்தான். அந்த நடிப்பு நீண்ட காலம் எடுபடவில்லை. முகக்குறிப்பை கொண்டே துல்லியமாக பிறர் குணநலம் அறியும் சகாதேவனுக்கு புரோசனனின் முகமே காட்டி கொடுத்து விட்டது. சகாதேவன் மிகப்பெரிய ஜோதிடன் என்பதை பாரதம் படிப்பவர்கள் எல்லோரும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஆனா பாண்டவர்கள் அதை வெளிக்காட்டி கொள்ளவே இல்லை. நடிப்புக்கு மாற்று மருந்தும் நடிப்பு தானே. புரோசனனின் திட்டத்தை அறிவதற்கான முயற்சியில இறங்கினாங்க. தர்மர் எந்த அளவுக்கு பொறுமைசாலியோ அந்த அளவுக்கு திறமசாலியும் கூட. பொதுவாகவே பொறுமை இருக்கும் இடத்துல திறமைக்கு பஞ்சம் இருக்காது. தர்மர் விரைவிலேயே தாங்கள் தங்கியிருப்பது அரக்கு மாளிகை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. தம்பிகளை அழைத்தாரு. சகோதரர்களே, கவனமாய் கேளுங்கள். நம்மோடு வந்திருக்கிறானே புரோசனன், அவன் நமக்காக கட்டியிருக்கும் இந்த அரண்மனையை பரிசோதித்தேன். இது கல் மாளிகை அல்ல, அரக்கு மாளிகை அப்படின்னு சொன்னாரு. அத்தனை பேரும் ஆ அப்படின்ட்டு வாய் பிளந்தாங்க. தர்மர் தொடர்ந்து கூறினாரு, ஏதோ ஒரு காரணத்துடன் தான் அவன் நம்மை இந்த அரக்கு மாளிகையில் தங்க வைத்திருக்கிறான். நம்மை கொலை செய்வது அவன் திட்டமாக இருக்கக்கூடும். இனிமேல் அவன் தரும் பானங்கள், உணவு, சந்தனம், மாலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பரிசோதனைக்கு பிறகே அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. பாண்டவ சகோதரர்கள் இதுக்கு சரி அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த பூமி வஞ்சகம் நிறைந்ததுதான். ஆனா கடவுள் ஒரே ஒரு நல்லவனை அந்த வஞ்சக கூட்டத்துல எப்பயுமே வச்சிருவாரு. அவன் மூலம் நடக்கும் ஒரு நன்மை பலரை காப்பாற்றி கொடுக்குது. இது போலத்தான்
புரோசனன் கட்டிய அரண்மனையில் பணி செய்த ஒரு சிற்பி மட்டும் நல்லவனாவே இருந்தான். ஒரு நாள் அவன் பீமனை சந்திச்சான். பாண்டவ செம்மலே, பலம் கொண்ட சிங்கமே, ஒரு செய்தியை உங்களிடம் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னான். பீமனோ என்ன விஷயம் சொல்லுங்க சிற்பியாரே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஐயனே, இந்த மாளிகையை கட்டிய சிற்பிகளில் நானும் ஒருவன். புரோசனன் எங்களிடம் இதை அறக்கால் கட்ட சொன்னான். நாங்கள் காரணம் கேட்டபோது மன்னன் திருதராஷ்டிரனின் உத்தரவு என்றான். இதை கேட்டதும் மனதிடம் மிக்க யாருக்கும் அஞ்சாத பீமனே கொஞ்சம் அதிர்ந்துட்டான். பெரியப்பா ஏன் இப்படி செய்தாரு அப்படின்னு ஒரு சிந்தனை அவனுக்குள்ள கிளம்புச்சு. தொடர்ந்து சிற்பி சொன்னதை கேட்டு அவன் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே போயிட்டான். பீமராஜா, உங்களை கொல்ல சதி செய்யப்படுது. பாண்டவ வம்சத்தை பூண்டோடு அழிப்பது துரியோதனனோட திட்டம். அதற்கு திருதராஷ்டிரரும் சூழ்நிலை கைதியாகி தலையசைத்து விட்டார். அரக்கு எளிதில் தீப்பிடிக்கும் என்பதால் அதை தேர்ந்தெடுத்தான் புரோசனன். இதை விதுரர் தெரிந்து கொண்டார். அவர் என்னிடம் ரகசியமாக பாண்டவர்கள் தப்பி செல்லும் வகையில் ஒரு சுரங்கப்பாதை அமைத்து விடு என்று கூறினார். அதை நானும் செய்தேன். அந்த பாதை வெகு தூரம் செல்லும். அந்த பாதை ஒரு காட்டில் போய் முடியும். அதை இடும்பிவனம் என்பார்கள். குகையின் வாசல் தெரியாமல் இருப்பதற்காக அந்த இடத்தை மறைத்து ஒரு தூண் அமைத்துள்ளேன். பராக்கிரமசாலியான நீங்கள் அதை உடைத்து நொறுக்கி விடுவீர்கள் என்பது எனக்கு தெரியும். அந்த தூணை அகற்றிவிட்டால் நீங்கள் சுரங்கத்திற்குள் நுழைந்து விடலாம் அப்படின்னு சொல்றான். பாண்டவர்களிடம் இந்த சதி திட்டம் பற்றி சொன்னா பீமன். அவர்கள் சுதாரித்து கொண்டார்கள். புரோசனனிடம் இன்னும் நம்பிக்கை இருப்பது போல காட்டிக்கொண்டாங்க. அவனது ஆலோசனைப்படியே செயல்படுத்தியும் வந்தாங்க. அவனை வெளியே அனுப்பாமல் தங்களுடன் இருக்கும்படியும் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நாள் இரவு ராஜாங்க விவகாரங்களை அவனுடன் பேசுவது போல நடித்துவிட்டு, புரோசனரே, தாங்கள் எங்கும் போகக்கூடாது, எங்களுடன் தான் இன்று படுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பீமன் சொன்னா. புரோசனனும் வேற வழி இல்லாம அவர்களோட அறையிலேயே தங்கி அயர்ந்து உறங்கிவிட்டான். உடனே பீமன் சுரங்கப்பாதை வாசலுக்கு சென்று அங்கிருந்த தூணை பெயர்த்தான். வாசலை திறந்துவிட்டு தாய் குந்தியும் சகோதரர்களையும் எழுப்பி அவர்களுடன் அதன் வழியாக தப்பிவிட்டான். குகையை தாண்டியதும் அவர்களை விட்டுவிட்டு மீண்டும் அரண்மனைக்குள் வந்தான். அரண்மனைக்கு தீ வைத்தான். அரக்கு மாளிகை என்பதால் வேகமாக தீப்பற்றியது. அவன் குகைக்குள் நுழைந்து வெளியேறிவிட்டான். சகோதரர்களுடன் இடும்பிவனம் சென்று விட்டான். மறுநாள் காலையில் வாரணாவதன் நகரத்து அரண்மனை சாம்பலாகி கிடப்பதை மக்கள் கண்டார்கள். பாண்டவர்கள் மற்றும் குந்தி தேவியின் மறைவுக்காக கண்ணீர் விட்டார்கள். 7 பேர் அங்கு கருகி கிடந்ததை அவர்கள் பார்த்தார்கள். புரோசனன் மட்டும் தானே உள்ளே இருந்தான். எப்படி 7 பேர்? அரண்மனை பணிகள் முடிந்ததும் ஒரு சில பணியாட்களை தவிர மற்றவர்களை புரோசனன் ஹஸ்தினாபுரத்துக்கு அனுப்பிவிட்டான். அந்த பணியாட்களும் அரண்மனைக்கு வெளியேதான் இரவு நேரத்தில் காவல் செய்வார்கள். மற்ற பணியாளர்கள் பகலில்தான் வருவார்கள். புரோசனனின் இந்த ஏற்பாட்டின்படி 5 வேடர்களும் அவர்களின் தாயும் பாண்டவர்களுக்கு விஷம் கொடுத்து கொள்வதற்காக அரண்மனைக்கு வந்தனர். அவர்கள் திட்டத்தை நிறைவேற்ற சமயம் பார்த்து கொண்டிருந்த வேளையில்தான் தீயில் கருகிவிட்டார்கள். தன்வினை தன்னை சுடும் என்பது போல புரோசனனும் இறந்துவிட்டான். இதை பார்த்த வாரணவதம் நகர மக்கள் வேடர்களை பாண்டவர்கள் என்றும் அவர்களது தாயை குந்தி என்றும் நினைத்து கொண்டனர். அவர்களுக்கு பரிதாப முடிவு ஏற்பட்டதாக கண்ணீர் விட்டார்கள். இந்த தகவல் பல நாடுகளுக்கும் பரவியது. எல்லா தேசத்து மன்னர்களும் வீரமிக்க குருகுலம் அழிந்ததே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. இங்க இப்படி இருக்க அஸ்தினாபுர அரண்மனையில மகிழ்ச்சி வெள்ளம் தாண்டவம் ஆடுது. துரியோதனனும் அவன் தம்பிகளும் துள்ளி குதிச்சாங்க. ஆனா மக்கள் முன்பும் பெரியவர்கள் முன்பும் கண்ணீர் வடித்து, ஐயோ, எங்கள் சகோதரர்களை இழந்து விட்டோமே அப்படின்னு நடிச்சாங்க. முக்கியமா பீமன் இறந்து போனான் என்று நினைத்து துரியோதனனுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சிறு வயது முதல் பல விதத்தில் தப்பித்து வந்த அவன் இப்பொழுது மடிந்தது குறித்து இருமாப்போ அவனுக்கு ஏற்பட்டது. அந்த தடியன் பீமன் சத்ருகாதனி என்ற கதாயுதத்தை வைத்துக்கொண்டு என்னம்மா நம்மளை மிரட்டினா, இப்பொழுது அரக்கோடு அரக்காக ஒட்டி உருகி போயிட்டா அப்படின்னு சொல்லி அட்டகாசமா சிரிச்சான். பாண்டவர்கள் சரித்திரம் முடிந்தது என
எல்லா நாட்டு அரசர்களுமே அவர்களை மறக்கத் தொடங்கியிருந்த வேளையில தப்பி சென்ற பாண்டவர்கள் பீமன் முன்னால் செல்ல பின்தொடர்ந்தாங்க. ஒரு இடத்துல அதிபயங்கரமாக சிரித்தபடி ஒரு அரக்கி பீமன் முன்னால வந்தாள். அழகு திலகமே, உன்னை போன்ற பலசாலியையும் கட்டழகனையும் நான் கண்டதில்லை. நீ யார்? எதற்காக இங்கே வந்தாய்? எப்படி இந்த காட்டுக்குள் நுழைந்தாய்? உன் பின்னால் வரும் இவர்கள் யார்? அப்படின்னு கேள்வி கேட்கிறா. பீமன் அவளையும் விட அதிரும் குரல்ல சிரித்தா. ராட்சச பெண்ணே, நாங்கள் எங்கள் வழியில் போய்க் கொண்டிருக்கிறோம். முதலில் நீ யார் என்பதை என்னிடம் சொல். அதன் பிறகு நான் இங்கு வந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா. பீமனை பார்த்த உடனேயே அவனை அடைந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த ராட்சசி அவன் கேட்டதுக்கு பதில் சொன்னா. மன்மதனின் எழிலை உன்னில் கொண்டவனே, எனது அண்ணன் இடும்பனுக்குரியது இந்த வனம். என் பெயர் இடும்பி. நீங்கள் வருவதை என் சகோதரன் பார்த்துவிட்டான். உடனே என்னை அனுப்பி உனக்கு நல்ல தீனி வருகிறது, அவர்கள் எல்லோரையும் விழுங்கிக்கொள் என சொல்லி அனுப்பினான். ஆனால் உன்னை பார்த்ததும் நான் உன் மீது காதல் கொண்டேன். என்னை நீ திருமணம் செய்து கொள். நீங்கள் இங்கிருந்து தப்பிக்க வழி செய்கிறேன். என் அண்ணன் கோபக்காரன். அவன் சொன்னதை செய்யாவிட்டால் உங்களை மட்டுமல்ல என்னையும் கொன்று விடுவான். என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா. பீமன் அவளோட பேச்சுக்கு வளையவே இல்லை. உயிர் போய்விடும் என்பதற்காக கொள்கையை விடுபவர்கள் நாங்க இல்ல. மேலும் அரக்க பெண்ணான உன்னை ஒரு மானிடன் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? இந்த திருமணத்தை 2 குலங்களுமே ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு பேசி கொண்டிருக்கும் போதே இவர்களோட குரல் கேட்டு இடும்பன் வந்துட்டா. அவன் தன் தங்கையை கரிச்சு கொற்றா. நான் இவர்களை பிடித்து தின்ன உன்னை அனுப்புனா நீ இங்க வந்து காதல் வசனமா பேசிட்டு இருக்க. அரக்க குலத்தை கெடுக்க வந்தவளே, ஒளிந்து போ அப்படின்னு சொல்லி அவளை கொல்ல முற்பட்டா. பீமன் அவனுக்கு நல்ல வார்த்தை சொன்னா. இடும்பை கேட்கவே இல்லை. அடே மானிடப்பதரே, அவள் மீது உனக்கும் காதல் என்றால் என்னோடு போருக்கு வா, என்னை கொன்றுவிட்டு அவள் கரம் பிடி அப்படின்னு வம்பு சண்டைக்கு இழுத்தா. பாண்டவர்களை தாக்கினா. பீமன் ஆக்ரோசத்தோட சண்டை போட்டா. இந்த போர் ரொம்ப நேரம் நடந்தது. மரங்களை வேரோடு பிடுங்கி 2 பேருமே சண்டை போடுறாங்க. பீமனோட தாக்குதலை இடும்பனால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. அவன் அடிபட்டு சாய்ந்தான். சற்று நேரத்தில் உயிர் போய்விட்டது. அண்ணன் மறைந்த துக்கத்தை இடும்பியால தாங்கிக் கொள்ள முடியல. என்றாலும் பீமனின் வீரம் கண்டு மகிழ்ந்தாள். தனக்கு துணையாக வாய்க்கப் போறவன் அரக்கர்களையே அழிக்கும் வல்லமை உள்ளவன் என்பது கண்டு நெஞ்சு பூரித்தது. இப்போது முன்பை விட அதிகமா பீமனை நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டா. அவளது நிலை தர்மருக்கு நல்லா புரிஞ்சது. இடும்பி, கவலைப்படாதே, என் தம்பி உனக்கு மணாளன் ஆவான் அப்படின்னு ஆறுதல் சொன்னாரு. குந்தி தேவியும் இடும்பிக்கு ஆறுதல் கூறினால். இவர்கள் இருவரது வற்புறுத்தலால் இடும்பியை அந்த வனத்திலேயே திருமணம் செய்து கொண்டான் பீமன். இப்படியே சில காலம் கழிந்தது. இடும்பி ஒரு தங்க மகனை பெற்றால். வீரத்தில் பீமனையும் தாண்டியவன்தான் அவன். அவனுக்கு பெயர் கடோத்கஜன். ஒரு நாள் கடோத்கஜன் தந்தையிடம் வந்தான். என் அன்பு தந்தையே, இனியும் நாங்கள் உங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பவில்லை. நீங்கள் உங்கள் பயணத்தை தொடருங்கள். நான் என் தாய் இடும்பியுடன் மீண்டும் இடும்பவனத்துக்கே போய்விடுகிறேன். நீங்கள் எப்பொழுது என்னை நினைத்தாலும் அங்கே வந்து நான் நிற்பேன். என் தந்தைக்குரிய பணிவிடைகளை செய்வேன் அப்படின்னு சத்தியம் செய்து கொடுக்கிறா. பீமனும் பாண்டவர்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்துவிட்டு கிளம்ப தொடங்குறாங்க. இடும்பி கண்ணீர் மல்க கணவனிடமிருந்து விடைபெற்றா. இதன் பிறகு வியாச முனிவர் அங்கு வந்தார். அவர் பாண்டவர்கள் செயல்பட வேண்டிய விதம் குறித்து ஆலோசனை சொன்னாரு. அதன்படி அவர்கள் வேத்ரகியம் அப்படிங்கிற ஊருக்கு போனாங்க. அங்கே பிராமணர்கள் நிறைந்திருந்தாருங்க. அதற்கேற்றாற் போல பாண்டவர்களும் பிராமணர்களைப் போல வேடமிட்டு அவ்வூருக்கு போனாங்க. அவ்வூர் பிராமணர்கள் கருணை மிக்கவர்கள். ஊருக்கு புதிதாக வந்த விருந்தினர்களை வரவேற்று தினமும் ஒரு வீட்டில் தங்க வச்சாங்க. இனிய உணவை பரிமாறினாங்க. ஒரு நாள் ஒரு வீட்டில் தங்கியிருந்த போது அவ்வீட்டு பெண் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். குந்தி தேவி அதை கவனித்து, தாயே, எல்லா மகிழ்ச்சியும் வசதியும் நிறைந்த ஊர் இது, இங்கேயும் கண்ணீரா? நீ ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேட்டா. அந்த பெண் வந்து குந்தியிடம், தாயே, இவ்வூரை பிடித்த சாபத்தை பற்றி சொல்லுகிறேன் கேளுங்கள். இவ்வூர் காட்டில்
பாகாசுரன் என்பவன் வசிக்கிறான். கோரை பற்களும் அவலட்சணமான முகமும் கொண்ட அவனுக்கு நரமாமிசம் என்றால் உயிர். எங்கள் ஊர் பிராமணர்களை இஷ்டம் போல பிடித்து தின்பான். ஒரு நாள் என் தந்தை அவனை நேரில் சந்தித்து, பாகாசுரா, நீ கண்டபடி மனிதர்களை உண்ணாதே. நாங்கள் தினமும் உனக்கு ஒரு வண்டி நிறைய அறுசுவை உணவும் நீ கடித்து சாப்பிட ஒரு மனிதனையும் அனுப்பி வைக்கிறோம். எல்லோரையும் ஒரே சமயத்தில் கொல்லாதே என்று பேசினார். பாகாசுரனும் ஒப்புக்கொண்டான். இன்று என் வீட்டு முறை. எனக்கு ஒரே மகன். அவனை அனுப்பினால் எனக்கு கொல்லி வைக்க பிள்ளையில்லாமல் போகும். என் மருமகளை அனுப்புவது கூடாத செயல். ஏனெனில் அவள் நல்வாழ்வு வாழ்வதற்காக பிறர் வீட்டில் இருந்து வந்தவள். அவளை கடைசி வரை காப்பாற்றுவது புகுந்த வீட்டின் கடமை. என் கணவரைத்தான் அனுப்ப வேண்டும். ஆனால் அவரின்றி நான் இருக்க மாட்டேன். நானாக போய்விடலாம் என்றால் என் கணவரை கவனிக்க என்னை விட்டால் ஆளில்லை என்றால் குந்திக்கு நிலைமை புரிந்தது. அந்த பிராமண பெண்ணுக்கு ஆறுதல் சொன்னால், மகளே, இதற்காகவா கவலைப்படுகிறாய்? நீங்கள் யாருமே பாகாசுரனுக்கு இரையாக வேண்டாம். நான் 5 பிள்ளைகளை பெற்றவள். உன் வீட்டின் சார்பில் அவர்களில் ஒருவரை பாகாசுரனுக்கு உணவாக அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளது தியாகம் கண்டு பூரித்த பிராமண பெண், விருந்தினர்களாக வந்தவர்களை பலி கொடுக்க தங்கள் மனம் ஒப்புக்கொள்ளாது அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் குந்தி அந்த பெண்ணிடம், என் மகன்களில் ஒருவன் முரடன், சக்தியில் அனுமனை போன்றவன். அவனைக் கண்டால் அரக்கர்களே அஞ்சுவார்கள். இடும்பன் என்ற அரக்கனை கொன்று அவனது தங்கையே மணமுடித்தவன் அந்த பலவான். அவனை அனுப்பி பாகாசுரனை கொன்று உங்கள் ஊருக்கே விடுதலை அளிக்கிறேன் அப்படின்னு குந்தி சொல்றா. அந்த பெண்ணுக்கு மகிழ்ச்சி. மலை போல உணவு தயாராகுது. அதை ஒரு வண்டியில ஏற்றிக்கொண்ட பீமன் பாகாசுரன் வசித்த யமுனை நதிக்கரைக்கு போறான். அங்கே பாகாசுரன் பசியோட காத்துட்டு இருந்தான். பீமனை பார்த்ததும், அடே மூடா, ஏனடா தாமதம்? என் பசியை பற்றி உனக்கென்ன தெரியும் அப்படின்னு சொன்னவனா பீமனை விழுங்க பாய்ந்தான். பீமன் அவனை கண்டுகொள்ளவே இல்லை. வண்டியின் மீது ஏறினா அதில் உள்ள உணவை சாப்பிட ஆரம்பிச்சான். உணவு முழுவதையும் தின்று தீத்துட்டான் பீமன். பாகாசுரனுக்கு ஆத்திரம் ரொம்ப அதிகமாயிருச்சு. அடே துஷ்டா, இந்த உணவை உட்கொண்ட உன்னை அப்படியே விழுங்கி விடுகிறேன் பார் அப்படின்னு சொல்லி அவனை நெருங்குறான். 2 பேருக்கு இடையில பயங்கரமான சண்டை. அசுரன் என்பதால் சற்றே உக்கிரமா போரிட்டான் பாகாசுரன். ஆனா அவனது தலையை பீத்து எறிந்தான் பீமன். அவனது உடலை எரிந்த பிறகு மீண்டும் வேத்திரக்கியத்துக்கு திரும்பினான். அவ்வூர் அந்தணர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பீமனை அவர்கள் திருமாலாகவே பார்த்தாங்க. ஊரெங்கும் விளக்கேற்றி விழா கொண்டாடினாங்க. இங்க இவர்கள் இப்படி இருக்க, துரோணரால அவமானப்படுத்தப்பட்டு தோற்றோடிய துருபதன் ஒரு மகளை பெற்றான். அவள் அக்னியிலிருந்து தோன்றியவள். அவளுக்கு திரௌபதி என்று பெயர் சூட்டினா. அர்ஜுனனோட வில்வித்தைய நல்லா அறிந்தவன் இல்லையா? அந்த வீரனுக்கே தன் மகளை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தான். ஆனா பாண்டவர்கள் தீ விபத்துல இறந்து விட்டார்கள் என்று அவனும் நம்பிட்டு இருந்தான். திரௌபதி பிறந்ததும் அசிரீரி தோன்றி இவள் பஞ்ச பாண்டவர்களுக்கு உரியவள் என்று சொல்லியிருந்தது. அதையும் நினைச்சு பார்த்தான் துரோபதன். இறைவனோட அனுகிரகம் இப்படி இருக்கும்போது பாண்டவர்கள் எப்படி இறந்திருக்க முடியும்? அவர்கள் தப்பி இருக்கவும் செய்யலாம் அப்படிங்கிற சந்தேகம் அவனுக்குள்ள இருந்துட்டு இருந்தது. திரௌபதிக்கும் இதே நிலை. தன்னை பஞ்ச பாண்டவர்களுக்கு உரியவள் என அப்பா இளமை முதலே சொல்லி வளர்க்கிறார். அவர்களில் அர்ஜுனன் மிக மிக திறமைசாலி, அழகன். அவனைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. அவன் மீது அவளுக்கு தீராத காதல். இதுவரை அவள் அர்ஜுனனை பார்த்ததே கிடையாது. ஆனா மனதார அவனை காதலிச்சிட்டு இருக்கா. இந்த நிலையில பாண்டவர்களை பற்றிய தகவல் தெரியாததால துரோபதன் தன் மகளுக்கு வேறு மாப்பிளை தேர்ந்தெடுக்க முடிவு செய்தான். சுயம்வரம் நடத்த ஏற்பாடு செய்தான். மகளே தனக்கு பிடித்த மாப்பிளையை தேர்வு செய்யட்டும் அப்படிங்கிறது அவனோட எண்ணம். திரௌபதியோ பதர்னா. ஜோதிடர்கள் முன்பு சொன்னதை நினைத்து பார்த்தா எப்படியும் அர்ஜுனன் வந்து விடுவான் என எதிர்பார்த்து காத்திருந்தா. இந்த விஷயம் ஒரு அந்தணர் மூலமா பாண்டவர்களுக்கும் போய் சேருது. அவர்கள் பாஞ்சால தேசத்திற்கு புறப்பட்டாங்க. வழியில வியாச முனிவர் எதிர்பட்டாரு. மக்களே,
நீங்கள் புறப்பட்ட நேரம் நல்ல நேரம். அதனால்தான் நானே உங்கள் எதிரில் வந்திருக்கிறேன். நல்ல நிகழ்வுகளை நிச்சயிக்க செல்லும்போது மகான்கள் எதிர்பட்டால் அது நிச்சயம் நடக்கும். ஆனா ஒரு நிபந்தனை, எக்காரணம் கொண்டும் நீங்கள் எங்கும் தங்கக்கூடாது. இரவிலும் கூட நடக்க வேண்டும். அப்படி சென்றால் சுயம்வர நேரத்துக்குள் பாஞ்சாலத்தை அடைந்து விடுவீர்கள். வழியில் உங்களுக்கு தேவையான உதவிகள் தானே தேடி வரும் அப்படின்னு ஆசிர்வதிச்சுட்டு மறைந்துட்டாரு. வியாசரோட ஆசீர்வாதம் பாண்டவர்களுக்கு உத்வேகத்தை தந்தது. அவர்கள் வேகமா நடக்க ஆரம்பிச்சாங்க. கங்கை கரையை அவர்கள் அடைந்ததும் வர்ணன் மனம் மகிழ்ந்து குளிர்ந்த காற்ற வீசினா. அவர்கள் வந்த களைப்பே தெரியல. தன் நண்பனான அக்னியின் மகளை திருமணம் செய்ய வந்தவர்கள் என்பதால மனம் மகிழ்ந்து அவன் தென்றலாய் வீசினான். தொடர்ந்து அவர்கள் நடந்துகிட்டே இருக்காங்க. வழியில சித்திரரதன் என்ற கந்தர்வன் அவர்களை மறித்தான். அவர்களை வலு சண்டைக்கு இழுத்தான். அவனை அர்ஜுனன் தோற்கடிக்கிறான். ஒரு மனித ஜென்மம் கந்தர்வனான தன்னை ஜெயித்ததை பாராட்டி பாஞ்சால தேசத்துக்கு செல்வதற்கு அவர்களுக்கு வழிகாட்டி உதவினான் சித்திரரதன். பாஞ்சாலத்துக்குள் நுழைந்ததும் அந்தணர்கள் போல வேடமணிந்தனர். ஏன்னா ஊரே தங்களை இறந்து விட்டதா நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த நினைப்பே எல்லோரிடமும் இருக்கட்டும். அப்படியானால்தான் வந்த காரியம் நல்லபடியா முடியும் அப்படின்னு திட்டமிட்டாங்க. பாஞ்சால தேசத்து மதிலை கடந்து நகரத்துக்குள்ள அவர்கள் புகுந்தாங்க. தங்கள் இளவரசிக்கு சுயம்பரம் என்பதால் மக்கள் மங்கள வாத்தியங்களை இசைத்து கொண்டு இருந்தாங்க. பல நாட்டு அரசர்களையும் வரவேற்கும் வகையில சங்குகள் முழங்கின. பாண்டவர்களுடன் குந்தியும் வந்திருந்தா. அவள் தங்களுடன் அரண்மனைக்கு வந்தா யாராவது அடையாளம் கண்டுகொள்ளக்கூடும் அப்படிங்கிறனால அவளை ஒரு மண்பாண்டம் செய்யும் தொழிலாளியின் வீட்டில் தங்க வச்சிருந்தாங்க. நாடாண்ட அந்த மகாராணி இன்று ஒரு ஓட்ட குடிசையில தங்கியிருக்கா. குந்தி தேவிய அந்த குடிசையில விட்டுட்டு அரண்மனைக்கு போறாங்க பாண்டவர்கள். அங்கே பல சிம்மாசனங்கள் போடப்பட்டு இருந்தன. பாண்டவர்களின் கண்கள் அவற்றை மேய்ந்தது. அப்பொழுது திஷ்டத்தூமனன் யாரும் எதிர்பாராத ஒரு அறிவிப்பை வெளியிட்டான். அரசர்களே, இங்கே நீங்கள் சுயம்பரத்திற்காக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் அழகிலும் பராக்கிரமத்திலும் விஞ்சியவர்கள். ஆனால் என் தங்கை உங்களில் மிகுந்த பராக்கிரமசாலி யாரோ அவர்களுக்கே மாலையிடுவாள். முதலில் உங்களை என் தங்கைக்கு அறிமுகம் செய்து வைப்போம். அதன்பின் இதோ உச்சியில் சுற்றுகிறதே ஒரு சக்கரம், அதன் நடுவில் உள்ள எந்திரத்தை இங்கிருக்கும் வில்லால் அடித்து நொறுக்க வேண்டும். அவரே என் தங்கைக்கு கணவனாக முடியும் அப்படின்னு சொல்றா. திரௌபதியின் பேரழகுல மயங்கி காம எண்ணத்துடன் வந்திருந்த அத்தனை அரசர்களும் சுருதி குறைஞ்சிட்டாங்க. இந்த சுயம்பரத்துக்கு வந்திருந்த துரியோதனன், துச்சாதனன் மற்ற தம்பிகள் முகத்துல ஈ ஆடல. சகுனியும் இந்த சுயம்பரத்திற்கு வந்திருந்தான். அவன் தலை குனிந்து உட்கார்ந்திருந்தான். தானத்தில் சிறந்த கர்ணன் அதை குறி வைக்கலாமா, குறி தவறாமல் இருக்க என்ன யுக்தியை கண்டுபிடிக்க வேண்டும் என கண்களை மேலே நோட்டமிட்டா. மற்ற அரசர்கள் கதிகலங்கி விட்டாங்க. அர்ஜுனன் நிச்சயித்து விட்டான், திரௌபதி தனக்குத்தான் அப்படின்னு. ஆசை யாரையுமே விட்டதில்ல. எல்லா அரசர்களுமே திரௌபதியை அடைந்தே தீரணும் அப்படிங்கிற ஆசையில போட்டியில கலந்து கொள்ள முடிவெடுத்தாங்க. திரௌபதி சபைக்கு வர வைக்கப்பட்டா. அவள் கையில மாலை இருந்தது. அம்பெய்து மேலே சுழலும் சக்கரத்தை வீழ்த்துபவருக்கு அந்த மாலை விழ வேண்டும். இதயமெல்லாம் படபடக்க அர்ஜுனன் அவையில் இருக்கிறானா அப்படின்னு நோட்டமிட்டா. பிராமண வேடத்தில் இருந்த அவன் அவளோட கண்ல படல. கலக்கத்தோட இருந்த அவளுக்கு பணிப்பெண்கள், அங்கு வந்திருந்த துரியோதனன், துச்சாதனன், இதர கௌரவர்கள், சகுனி, அஸ்வத்தாமன், கர்ணன், கண்ணனின் அண்ணன் பலராமன், கண்ணபிரான், கண்ணபிரானின் தம்பியும் போஜகுல தலைவனுமான சாத்தகி, கண்ணனின் எதிரி சிசுபாலன், மாவீரன் ஜராசந்தன், பகத்தத்தன், சல்லியன், நீலன் ஆகியோரை அறிமுகம் செய்தனர். கண்ணபிரான் பிராமண வடிவில் வந்திருப்பவர்கள் பாண்டவர்களே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. தன்னோடு வந்த யாதுகுல அரசர்களை போட்டியில் பங்கேற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர்கள் விலகி கொண்டனர். ஒரு சிலர் முயற்சி செய்து பார்த்து தோற்றுவிட்டனர். எந்த அரசரும் வெற்றி கொள்ள இயலாத நிலையில அர்ஜுனன் எழுந்தான். திஷ்டத்யுமனா, நான் பிராமணன், எனினும் வித்தை அறிந்தவன்.
நான் இங்கே சுழலும் மீன் சக்கரத்தை வீழ்த்தினால் எனக்கு உன் தங்கையை தருவாயா அப்படின்னு கேட்கிறா. ஒரு பிராமணன் என் தங்கையை மணப்பது பாக்கியத்திலும் பாக்கியம் அப்படின்னு திஷ்டத்யும்னன் சொல்றா. அர்ஜுனன் போட்டி விதிப்படி அந்த சக்கரத்தை பார்க்காமலேயே பின்புறமாக திரும்பி நின்று ஒரே அம்புல வீழ்த்தினா. பிராமண வடிவுல வந்து சக்கரத்தை வீழ்த்தியவன் அர்ஜுனனை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது அப்படின்னு புரிந்து கொண்ட திரௌபதி அவன் கழுத்துல மாலையிட்டா. இது கண்டு அரசர்கள் கொந்தளிச்சாங்க. நாமெல்லாம் சத்திரியர்கள், மாபெரும் வீரர்கள், நம் கண் முன்னால் ஒரு பிராமணன் சத்திரிய குல பெண்ணை இழுத்து போகிறான், இது தகாது, அவனை கொன்று திரௌபதியை மீட்போம் அப்படின்னு சொன்னபடி அர்ஜுனன் மீது பாய்ந்தாங்க. முதல்ல கர்ணன் தான் பாய்ந்தான். அடே பிராமணா, நான் யமனே எதிரில் வந்தாலும் அவனோடு போரிடுபவன், உன்னை இந்த மண்ணில் வைத்து தேய்த்து விடுகிறேன் அப்படின்னு கர்ஜித்தான். அர்ஜுனன் அவன் தோல்ல ஒரு அம்பு விட்டா. வலி தாங்காம சாய்ந்தான் கர்ணன். அடுத்து சல்லியன் அவன் மீது பாய்ந்தான். அவனை பீமன் தூக்கி வீசினா. மார்புல ஒரே எத்து, அவனோட நெஞ்செலும்புகள் நொறுங்கி விட்டன. இதை பார்த்த மற்ற அரசர்கள் மொத்தமா அவர்கள் மீது பாய்ந்தாங்க. அப்பொழுது கண்ணபிரான் குறுக்கிட்டாரு. மன்னர்களே, வந்திருப்பவர்கள் பிராமணர்கள் அல்ல, அவர்களும் சத்திரியர்களே. பஞ்சபாண்டவர்கள் இறந்து விட்டதாக உலகம் கருதி கொண்டிருக்கிறது. அவர்கள்தான் இவர்கள். அர்ஜுனனே சக்கரத்தை வீழ்த்தி திரௌபதியை கைப்பிடித்தவன் அப்படின்னு சொல்றாரு. அரசர்கள் அமைதியா உட்கார்றாங்க. பின்னர் துருபதனிடம் விடைபெற்று திரௌபதியோட குந்தி தங்கியிருந்த குயவன் வீட்டுக்கு போறாங்க பாண்டவர்கள். தர்மர் வாசல்ல நின்றபடியே, அம்மா நாங்கள் வந்துவிட்டோம், ஒரு கனி கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. உள்ளிருந்த குந்தி, அப்படியா, 5 பேரும் பங்கு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா. தர்மர் இக்கட்டான நிலையில இருந்தாரு. ஐயோ, இதென்ன விபரீதம், நாம் கொண்டு வந்தது ஒரு பெண்ணை, அவளை கனிக்கு ஒப்பிட்டு சொன்னோம், தாயோ பங்கு வைத்துக் கொள்ள சொல்கிறாள். இவளை 5 பேரும் மணக்காவிட்டால் தாய் சொல்லை மீறியதாகுமே. 5வரும் மணந்தால் ஊர் உலகம் சிரிக்கும், திரௌபதியால் தலை காட்டவே முடியாது, என்ன செய்வது அப்படின்னு யோசிச்சு கொண்டிருக்கும் போதே குந்தி வெளியில வந்தா. தான் செய்த தவறை உணர்ந்தா. தாய் சொன்னதை தேவ வாக்காக ஏற்று 5வரும் அவளை மணக்க முடிவு செஞ்சாங்க. திரௌபதியின் தந்தை துருபதன் குயவன் வீட்டில் இருந்த பாண்டவர்களை அரண்மனைக்கு அழைத்து சென்றான். 5வரும் அவளை மனம் முடிக்க இருந்ததை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டா. அவன் மனம் குழம்பியிருந்த வேளையில அங்கே வியாசர் வந்தார். மகரிஷி, சரியான சமயத்தில் வந்தீர்கள், என் இக்கட்டான நிலையை சொல்கிறேன், விடை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதும் முக்காலமும் உணர்ந்த வியாசர் துருபதனிடம், மன்னா, நடந்ததையும் நடக்க இருப்பதையும் நான் அறிவேன். இந்த பந்தம் பூர்வ ஜென்ம பல நாள் ஏற்பட்டது. உன் மகள் முற்பிறவியிலும் இவர்கள் 5 பேருக்கே மனைவியாக இருந்தாள். அதற்கு முன் இவள் நலாயினி என்ற பெயரில் இப்பூ உலகில் வசித்தாள். இவளை அந்தணர்களின் தலைவரான மௌத்கல்ய முனிவர் மனம் செய்திருந்தார். தன் மனைவியின் பொறுமையையும் கற்புத் திறனையும் சோதிக்க இவளுக்கு பல சோதனைகள் செய்தார். ஒரு கட்டத்தில் தனக்கு தொழுநோய் வந்தது போல நடித்தார். அப்பொழுதும் அவரது மார்பையே தழுவினாள் இந்த பெண். ஒரு சமயம் தொழுநோயால் அழுகிய தன் விரலை உணவில் போட்டு வைத்து விட்டார். அதையும் அமிர்தமாய் நினைத்து உண்டாள் இந்த பெண். இதனால் மௌத்கல்யர் ஆனந்தம் கொண்டார். தன் பழைய சுந்தர வடிவை எடுத்து, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்றார். அப்பொழுதும் இவள், உங்கள் மாறாத அன்பு வேண்டும் என்றுதான் கேட்டாள். அதன்பின் நலாயினி இறந்துவிட்டாள். மறுபிறவியில் இவள் இந்திரசேனை என்ற பெயரில் பிறந்தாள். முற்பிறவியில் மணந்த மௌத்கல்யர் இவள் கன்னிப்பருவம் அடையும் வரை உயிருடன் தான் இருந்தார். அவரை சந்தித்து முற்பிறவியில் தான் அவரது மனைவியாக இருந்ததை சொல்லி இப்பிறவியிலும் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டினாள். அவரோ அப்பொழுது குடும்ப வாழ்க்கையை வெறுத்து தவ வாழ்க்கையை மேற்கொண்டு இருந்தார். எனவே அவளை மணக்க மறுத்துவிட்டார். உடனே சிவபெருமானை நினைத்து தவம் இருக்க காட்டுக்கு சென்று விட்டாள். இந்திரசேனையின் முன்னால் சிவபெருமான் தோன்றினார். மகளே, நீண்ட காலமாக தவமிருக்கும் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்றார். அவள் சிவபெருமானிடம், சுவாமி, எனக்கு நல்ல கணவரை தர வேண்டும் என 5 முறை கேட்டாள்.
சிவபெருமானும் அப்படியே அருள்பாலித்தார். நீ 5 முறை என்னிடம் கணவன் வேண்டும் என கேட்டதால் 5 சிறந்த கணவர்கள் உனக்கு கிடைப்பார்கள் என்றார். இந்திரசேனை பதறிவிட்டால், நான் தங்களிடம் 5 முறை கேட்டதன் காரணம் மிக சிறந்த கணவர் அமைய வேண்டும் என்பதால் தான். தாங்கள் சொன்னது போல் 5 கணவர்களை கேட்கவில்லை என்றால், நான் காரண காரியத்துடன் தான் எதையும் செய்வேன். உன்னை அவ்வாறு சொல்ல வைத்ததும் நான் தான். உலக நலன் கருதி நீ 5 பேருக்கு மனைவியாக வேண்டி உள்ளது. அவர்கள் ஒற்றுமையுடன் இருந்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட இந்த அரிய தியாகத்தை செய்ய வேண்டியது உள்ளது. ஒரு நல்ல செயலுக்காக விதிகளை மீற வேண்டியது உள்ளது. எனவே எனது கட்டளைப்படி நீ நடக்க வேண்டும் என்று சொல்லி மறைந்து விட்டார். இந்திரசேனை மிகுந்த வருத்தமடைந்தால் கங்கைக்கு சென்று நீராடி தான் ஏதேனும் பாவம் செய்திருந்தால் அது நீங்க வேண்டும் என கங்காதேவியை பிரார்த்தித்து கொண்டாள். ஆற்றில் குளிக்கும் போதே அவள் கண்ணிலிருந்து அருவியாய் கண்ணீர் கொட்டியது. அந்த கண்ணீர் துளிகள் தங்கத் தாமரைகளாக மாறின. அப்பொழுது தேவலோகத்திலிருந்து இந்திரன் அங்கு வந்தான். அவன் இந்த அதிசய காட்சியை கண்டான். குளித்துவிட்டு கரையேறிய இந்திரசேனையை பின்தொடர்ந்தான். அப்பொழுது சிவபெருமான் எதிரே வந்தார். அவரை கூட கவனிக்காமல் அந்த அதிசய பெண்ணை பற்றி சிந்தித்தபடியே இந்திரன் நடந்து கொண்டிருந்தான். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் இந்திரனை சிறையில் அடைத்தார். அங்கே ஏற்கனவே 4 பேர் இருந்தனர். அவர்கள் அனைவரும் ஏற்கனவே இந்திரலோக அரசர்களாக இருந்தவர்கள். சிவபெருமான் இந்திரசேனையிடம், நான் குறிப்பிட்ட 5 கணவர்களும் இவர்கள்தான். அடுத்த பிறவியில் இந்திரர்களாக இருந்த இவர்கள் 5 பேரும் உன்னை மனைவியாக அடைவார்கள் என்றார். இந்திரசேனையின் ஆயுட்காலம் முடிந்தது. அவள் துருபதனான உனது மகளாக பிறந்தாள். நீ பாஞ்சால தேசத்தை ஆள்வதால் மக்கள் அவளை பாஞ்சாலி என்று அழைத்தனர். நீ திரௌபதி என்று பெயரிட்டு அவளை அழைத்து வருகிறாய். இப்பொழுது இந்த 5 பேருக்குமே சிவபெருமானின் கட்டளைப்படி உலக நன்மை கருதி நீ அவளை மணமுடித்து வைக்க வேண்டும் என்றார் வியாசர். வியாசரோட வார்த்தைகளை கேட்ட துரோபதன் உலக நலனுக்காக தன் மகளை பஞ்ச பாண்டவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க சம்மதம் தெரிவித்தான். அழகிய திருமண மண்டபம் அமைக்கப்பட்டது. அங்கே 5 பேருக்கும் அவளை தனித்தனியாக திருமணம் செய்து கொடுத்தனர். தன் மருமகன்களுக்கு ஏராளமான படைபலத்தையும் நாடுகளையும் செல்வத்தையும் அள்ளி கொடுத்தான். இந்த செய்தி துரியோதனனை எட்டியது. அவன் ரொம்ப ஆத்திரமடைகிறான். இறந்து போனதாக நினைச்சிட்டு இருந்த பாண்டவர்கள் திரும்ப உயிரோட வந்ததை அவனால தாங்கவே முடியல. பொறாமையில இருந்த அவன் பாஞ்சால தேசத்தின் மீது படையெடுக்கிறான். துரோபதனின் மகன் திஷ்டத்யுமனன் துரியோதனனை எதிர்த்து போரிடுறான். 2 படைகளுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. கௌரவ படை கடைசியில பின்வாங்குது. ஆனா போர்க்களத்துல கர்ணனும் சகுனியும் திஷ்டத்யுமனை தொடர்ந்து எதிர்த்தனர். இவர்கள கர்ணனை நகுலன் எதிர்த்தான். அவனுடைய அம்புமலை கர்ணனை கடுமையாக தாக்கியது. காயமடைந்த அவன் ரத்தம் சொட்ட சொட்ட ஓடுனா. சகாதேவன் சகுனிய விரட்டி அடிச்சான். பீமன் தனித்து நின்று துரியோதனன் உள்ளிட்ட 100 கௌரவர்களையும் அடித்து நொறுக்கினா. தோற்றுப்போன துரியோதன படை தன் நாட்டை நோக்கி ஓடியது. இந்த நேரத்துல கண்ணபிரான் பாஞ்சால நாடு வந்து சேர்ந்தார். அவர் பாண்டவர்களோடு இணைந்து அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் சொல்லி வந்தார். பாண்டவர்கள் தங்களுக்கு கிடைத்த சீதன நாடுகளை நல்ல முறையில ஆண்டு வந்தாங்க. இதே நேரத்துல அஸ்தினாபுரத்துல திருதராஷ்டிரன் தன் தம்பி விதுரனோட ஆலோசனையில ஈடுபட்டான். பஞ்சபாண்டவர்களுக்கு உரிய நாட்டை கொடுத்து விடுவதே சிறந்தது என இருவரும் முடிவு செஞ்சாங்க. அதன்படி ஒரு தூதுவனை அனுப்பி பாண்டவர்களை ஹஸ்தினாபுரிக்கு வரவழைத்தான். அவர்களுக்குரிய ராஜ்ய பாகத்தை ஒப்படைத்து விட்டான். இதன் பிறகு தர்மருக்கே முடிசூட்டுவது அப்படிங்கிற முடிவெடுக்கப்பட்டது. தர்மரோட பட்டாபிஷேக நாளும் நெருங்கியது. வியாசரும் இன்னும் பல முனிவர்களும் தர்மரின் பட்டாபிஷேகத்தை காண வந்திருந்தாங்க. பட்டாபிஷேக நிகழ்ச்சிக்கு பிறகு திருதராஷ்டிரன் தர்மரை அழைத்தான். மகனே, நீ உன் தம்பிகளுடன் காண்டவப்பிரஸ்தம் நகருக்கு செல், அங்கே தங்கியிரு அப்படின்னு சொல்றா. தர்மருக்கு அந்த நகருக்கு எப்படி செல்வதென யோசனை எழுந்தது. ஏன்னா அந்த நகரம் காட்டுப்பகுதியில இருந்தது. ஊரே பாழடைந்து போய்விட்டது. மனிதர்கள் யாரும் அங்கு வசிக்கல. இருந்தாலும்
தம்பிகளை அழைத்து கொண்டு தர்மர் அங்கு புறப்பட்டார். கண்ணபிரானும் கூட போறாரு. அவர் விஸ்வகர்மாவையும் இந்திரனையும் அழைத்தார். அவர்கள் கண்ணனை வணங்கி நின்றனர். இந்த காட்டை அழித்து இதுவரை யாரும் பார்த்திராத வகையில் அழகிய நகரத்தை நிர்மாணித்து கொடுங்கள். உலகிலும் இது போன்ற நகரம் இருக்கக்கூடாது அப்படின்னு கண்ணபிரான் ஆணையிடுறாரு. அதன்படியே இந்திரனின் மேற்பார்வையில விஸ்வகர்மா காண்டவ பிரதேச நகரை அடையாளம் தெரியாமல் மாற்றிவிட்டார். இரவு நேரத்துல கூட அந்த நகரம் ஜொலித்தது. எங்கு பார்த்தாலும் தங்கத்தாலான மாட மாளிகைகள், அழகிய அரண்மனைகள், பெரிய மதில்கள், தோரண வீதிகள், பூஞ்சோலைகள், தடாகங்கள் என அருமையாக அமைக்கப்பட்டிருந்தது அந்த நகரம். கண்ணபிரான் அந்த நகரை சுற்றி பார்த்தார். இந்திரனின் மேற்பார்வையில் கட்டப்பட்டதால் அந்த ஊருக்கு இந்திரபிரஸ்தம் என பெயர் சூட்டினார். பேரழகோட விளங்கிய இந்திரபிரஸ்தம் நகர்ல இந்திரலோகத்துல கிடைக்காத பொருள்கள் கூட கிடைத்தன. அந்த பரந்தாமனே எழுப்பிய நகரம் அல்லவா. திலோத்தமை என்ற இந்திரலோகத்து பேரழகியும் அங்க இருந்தாங்க. வயல்களில் மிக அதிகமாக கரும்பு விளைந்து தேவைக்கு அதிகமானதால் வெட்ட தேவையின்றி சாய்ந்து அதிலிருந்து புறப்பட்ட சாறு ஆறாக ஓடி குளங்களை ஏற்படுத்தியது. அன்னப்பறவைகள் அந்த கரும்பு சாற்று குளங்களில் நீந்திய காட்சி பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. இந்திரபிரஸ்தத்தில் ஏராளமான மக்கள் குடியேறினர். இல்லை என்ற சொல்லுக்கே இடமில்லாமல் பல தொழில்கள் புரிந்து மகிழ்வுடன் வாழ்ந்தனர். இந்த நேரத்தில் நாரத மகரிஷி இந்திரபிரஸ்தத்திற்கு வந்தார். இந்த கலகக்காரருக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா, அவர் அதை நடத்தி வைக்கதான் வந்தாரு. இதை நடத்தி வைக்கிற மூலம் பிற்காலத்துல ஏற்பட போகும் பாரத போர்ல பாண்டவர்களுக்கு வெற்றியை தரும் சில நன்மையான செயல்களையும் நடத்தவே அவர் வந்து சேர்ந்தாரு. அவரை பாண்டவர்களும் குந்தி தேவியும் வரவேற்று ரத்ன சிம்மாசனத்தில் அமர வச்சாங்க. ராஜ உபசாரத்தை ஏற்றுக்கொண்ட நாரதர் திரௌபதியை அழைத்தார். மகளே, நீ ஐவருக்கும் மனைவியாக இருக்கிறாய். ஒரே நேரத்தில் அவர்கள் 5 பேரும் ஏதாவது கட்டளையிட்டால் நீ என்னதான் செய்வாய்? உலகில் ஒருத்திக்கு ஒருவன் என்பதே சமாளிக்க சிரமமான விஷயம். அந்த ஒருவன் சொன்னதை நிறைவேற்றவே நம் தாய்மார்கள் சிரமப்படுகிறார்கள். உனக்கோ 5 பேர், ஆளுக்கு ஒரு வேலையை சொல்வார்கள். யார் சொன்னதை செய்ய முடியாமல் போனாலும் உன்னை திட்டுவார்கள். இந்த நிலைமை உனக்கு சிரமமாக இருக்கவில்லையா? அது மட்டுமல்ல, இன்னும் சில பல விஷயங்களில் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு வந்துவிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டார். திரௌபதி பதிவிரதை. சுவாமி, உங்கள் ஆசி இருக்கிறது. என் சகோதரன் கண்ணன் இருக்கிறான். அந்த பரந்தாமனின் அருளுடன் நான் எந்த சூழ்நிலையும் சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா. நாரதர் அவளோட நம்பிக்கைய மனதுக்குள்ள மெச்சினாரு. ஆனாலும் பிரச்சனைய அவர் விடல. பாண்டவர்களை கூப்பிட்டாரு. அவங்க கிட்ட இதே விஷயத்த சொன்னாரு. சுவாமி, நீங்கள் சொல்வது நியாயம்தான். இதற்குரிய பாதையையும் நீங்களே காட்டிவிடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. தர்ம சகோதரர்களே, ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்கள். நாராயணனால் வதம் செய்யப்பட்ட இரண்யகசிபுவை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவனது பேரன்கள் சுந்தன், உபசுந்தன் 2 சகோதரர்களும் பிரிக்க முடியாத அன்புடன் திகழ்ந்தார்கள். அவர்கள் 3 உலகங்களையும் தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டு வர விரும்பினார்கள். இதற்காக கடும் தவம் இருந்து மும்மூர்த்திகளையும் வரவழைத்து வரமும் பெற்றுவிட்டனர். அது மட்டுமா, யாராலும் தங்களுக்கு அழிவு வரக்கூடாது என்ற வரமும் பெற்றனர். பிறகென்ன அட்டகாசம்தான். இவர்களது தொல்லையை பொறுக்க முடியாமல் தேவர்கள் திலோத்தமை என்ற அழகியை படைத்து சுந்த உபசுந்தர்கள் கண்ணில் படும்படி நடமாட வைத்தனர். அப்படி ஒரு பேரழகியை அவர்கள் அதுவரை பார்த்ததே இல்லை. அன்று வரை ஒற்றுமையாக இருந்த அந்த சகோதரர்கள் மனதில் இவளை யார் முதலில் அடைவது என்ற எண்ணம் உண்டாயிற்று. சுந்தன் அவளது கையை பிடித்து இழுத்தான். உபசுந்தன் அவனிடமிருந்து அவளை பறித்தான். சுந்தன் தன் தம்பியிடம், அடே, அவள் உனக்கு அண்ணன் மனைவி, தாய் போன்றவள், தாயின் கையை பிடித்து இழுக்கிறாயே என்றான். உபசுந்தன் அவனிடம், அவள் என்னுடையவள், நீ என் அண்ணன், எனக்கு தந்தை போன்றவன். அவ்வகையில் அவள் உனக்கு மருமகள் ஆகிறாள். மருமகளை கையை பிடித்து இழுக்கிறாயே, வெட்கமாயில்லை என்றான். வந்தது வினை. இருவரும் அந்த பெண்ணுக்காக கடுமையான போர் புரிந்தனர். ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாய்ந்தனர்.
இந்த கதையை ஏன் சொல்கிறேன் என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிந்து விட்டதா? உங்கள் 5 பேருக்குள்ளும் திரௌபதியை குறித்து சண்டை வந்துவிடக்கூடாது. அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டுக்கு ஒரு முறை அவளுடன் வாழ வேண்டும். அப்படி அவர் அவளுடன் வாழும்போது இன்னொருவர் ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்க நேர்ந்தால் அவர் ஒரு வருடம் மாறுவேடம் பூண்டு தீர்த்த யாத்திரை போய்விட வேண்டும். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு தான் நல்லது என்றார். தர்ம சகோதரர்களுக்கு அது சரியெனப்பட்டது. திரௌபதிக்கும் முழு மனநிறைவு. அவர்கள் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டனர். நாரதர் அவர்களிடம் விடைபெற்று கிளம்பிவிட்டார். பாண்டவர்களும் இந்த விதிமுறையை எந்தவித பிசக்குமின்றி கடைபிடித்தனர். ஆனால் விதி யாரை விட்டது? ஒரு நாள் ஒரு அந்தணன் அரண்மனை வாசலில் நின்று, ஏ பாண்டவர்களே, நீங்கள் ஆள்வது நாடா இல்லை காடா? என்ன அரசாங்கம் நடத்துகிறீர்கள்? பிரஜைகளை பாதுகாப்பவனே மன்னன். ஏ தர்மா, வெளியே வா, நியாயம் சொல்லு அப்படின்னு கத்துனாரு. அந்தணரோட சப்தம் ஆயுத சாலைக்குள் இருந்த தர்மருக்கு கேட்கல. ஆனால் அரண்மனை உப்பரிகையில் உலாவிக் கொண்டிருந்த அர்ஜுனனோட காதுல அந்தணனோட அவலக்குரல் கேட்டது. அவன் வேகமாக அந்தணன் நிற்கும் இடத்துக்கு வந்தான். அந்தணரே, மன்னிக்க வேண்டும். அண்ணா ஆயுத சாலையை பார்வையிட்டு கொண்டிருக்கிறார். தங்களுக்கு நியாயம் சொல்ல அவர் வரவேண்டும் என்பதில்லை. நானே பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். தங்களுக்கு ஏதும் அநியாயம் நேர்ந்து விட்டதா என்றான் கவலை தோணிக்க. வில்லாளி வீரனே, என் கறவை பசுக்களை இடையன் ஒருவன் பொறுப்பில் மேய்ச்சலுக்கு அனுப்பினேன். சில கள்வர்கள் அவனை அடித்து போட்டுவிட்டு பசுக்களை ஓட்டி சென்று விட்டனர். செழிப்பு மிக்க ராஜாங்கம் நடத்துவதாக மார்தட்டுகிறீர்கள். ஆனால் திருடர்கள் நம் நாட்டுக்குள் வந்துவிட்டார்களே, என் மாடுகளை மீட்டுத்தா என்றார். இவ்வளவுதானே? உமது பசுக்களை மீட்டு தருவது என் கடமை. நீங்கள் அமைதியாக இல்லத்துக்கு செல்லுங்கள். பசுக்கள் வந்து சேரும் என உறுதியளித்தான். அவசரமாக ஆயுத சாலைக்குள் புகுந்தான். அங்கே தற்செயலாக வந்திருந்த திரௌபதி அண்ணன் தர்மரின் அணைப்பில் இருந்தால். இதை பார்த்து அர்ஜுனன் அதிர்ச்சியில் உறைந்து விட்டான். தர்மரும் திரௌபதியும் இருந்த காட்சியை அர்ஜுனன் கவனித்தாலும் மற்றவர்கள் யாரும் கவனிக்கவில்லை. அவன் நினைத்திருந்தால் இப்படி ஒரு சம்பவமே நடக்காதது போல மறந்திருக்கலாம். பார்த்த ஒன்றை பார்க்கவில்லை என பொய்சாட்சி சொல்லும் காலம் இது. ஆனா அர்ஜுன தர்மனின் தம்பி அல்லவா? அந்த தர்மத்தின் சாயல் இவன் மீதும் இருந்தது. அந்த பதட்டமான மனநிலையில அவன் கடமைய மறக்கல. வில் அம்புவுடன் பசுக்களை கவர்ந்து சென்றவர்களை தேடி சென்றா. சில நிமிடங்கள்ல அவர்களை பிடித்துட்டா. பசுக்களை மீட்டு அந்தணர்கிட்ட ஒப்படைச்சா. மனம் அலைபாய்ந்தது. தர்மரும் திரௌபதியும் வரும் வரை காத்திருந்தா. நடந்த விஷயத்தை தலைகுனிந்து சொன்னா. அர்ஜுனா, இதில் பாதகம் எதுவும் இல்லை. ஆயுத சாலைக்குள் சல்லாபத்தில் ஆழ்ந்திருந்தது என் குற்றமே. மேலும் நீ வேண்டுமென்றே அப்படி செய்யவில்லை. அறியாமல் நடக்கும் தவறுக்கு மன்னிப்பு உண்டு. இது பற்றி கவலை கொள்ளாதே அப்படின்ட்டு தர்மர் அர்ஜுனன்ட்ட சொல்றாரு. ஆனா அர்ஜுனன் மறுத்துட்டா. அண்ணா, தெரிந்து நடந்தது தெரியாமல் நடந்தது என்ற வித்தியாசம் சட்டத்திற்கு கிடையாது. அது இருக்கவும் கூடாது. தெரிந்தே செய்துவிட்டு தெரியாமல் செய்தேன் என தப்பித்து கொள்ள இது வழிவகை செய்யும். மேலும் சட்டத்தை வகுத்தவர்களே அதை மீறுவது என்பது நமக்குள்ள மரியாதையை குலைத்துவிடும். விதிமுறைகளின்படி நான் 1 வருட காலம் தீர்த்த யாத்திரை கிளம்புகிறேன். எனக்கு விடை கொடுங்கள் என்றான். தம்பியோட நேர்மையை பார்த்து பெருமையடைந்தார் தர்மர். அர்ஜுனனுக்கு அனுமதியும் கொடுத்தார். தாயிடமும் மற்ற சகோதரர்களிடமும் விடைபெற்று அவன் கங்கை கரைக்கு போறான். கங்கை கரையில மக்கள் வெள்ளம். அந்த வெள்ளத்தின் மத்தியில ஒரு பேரழகி தன் தோழிகளுடன் நீராட வந்தா. கலகலகலன்னு சிரிப்பொலி. கங்கை கரையே அது நிறைத்தது. அவங்க ஆற்றுல இறங்கி நீராடினாங்க. அர்ஜுனன் அவர்களை பார்த்தா. தோழிகள் சுற்றிலும் நின்று அவள் மீது தண்ணீரை வாரி இறக்க அதை தன்னோட கைகளால தடுத்து விளையாடிட்டு இருந்தா அந்த அழகி. அர்ஜுனனோட பார்வை முழுவதும் அவள் மீது விழுந்தது. உலகில இப்படி ஒரு பேரழகியா? இறைவா, உன்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இவள் மட்டும் எனக்கு கிடைத்தாள் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சான். அவங்க நீராடுறதே கரையில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அந்த பேரழகியும் கரையில வில்லம்பு சகிதம் நின்று கொண்டிருந்த பேரழகன் நம்ம அர்ஜுனனை பார்த்துட்டாங்க. எனது உலகத்துல கூட இப்படி ஒரு பேரழகனை கண்டதிலேயே. இவன் யார்? மணந்தால் இவனைத்தான் மணக்கணும். ஆனா இவன் பூலோகவாசி ஆயிற்றே,
நான் நாகலோகத்தவள் அல்லவா, இந்த உறவை யார் ஏற்பார்கள்? அவளது உள்ளம் கலங்கத் தொடங்குது. தோழிகள் அவளது பார்வை சென்ற திசைய பார்க்கிறாங்க. அவங்க கேலி செய்ய தொடங்கிட்டாங்க. எங்களோட தலைவியே, அந்த மாவீரனை கண்கொட்டாம பாக்குறீங்க, அவன் மானிடன், அவனை நமது லோகத்துக்கு அழைத்து செல்ல முடியாது அப்படின்னு சிரிப்போட சொல்றாங்க. அதுக்கு அவளோ, என் அன்பு தோழிகளே, அப்படி சொல்லாதீர்கள். கண்டவுடன் அவன் மீது காதல் கொண்டு விட்டேன். தேசங்களை மட்டுமல்ல, இனங்களை மட்டுமல்ல, உலகங்களையும் கடந்தது இந்த காதல். நான் அவனை அடைந்தே தீர வேண்டும். அவன் யார் என்று விசாரியுங்கள் அப்படின்னு சொல்றா. சாதாரணமாத்தான் பேசுறாளோன்னு நினைச்சிட்டு இருந்த தோழிகளுக்கு அவளோட காதல் தீவிரம் இப்போ புரிய ஆரம்பிச்சது. என்ன இருந்தாலும் அவங்களோட ராணி அல்லவா, அவங்க இட்ட கட்டளையை நிறைவேற்றணும் இல்லவா. அதனால அந்த வாலிபன் கிட்ட போறாங்க. அவனை பற்றி தெரிந்து கொண்டு அந்த தகவலை தன்னோட தலைவிக்கு சொல்றாங்க. என்ன, அவன் இந்திரனின் மகன் அர்ஜுனனா? எல்லா உலகமும் விரும்பும் அவனை இப்பொழுதுதான் பார்க்கிறேன். அவன் அர்ஜுனன் என்பது நிஜமானால் இப்பொழுதே சொல்கிறேன், அவன்தான் என் கணவன் அப்படின்னு சொல்றா. கரைக்கு அவசர அவசரமா சென்றவள் அவன் அருகே போறா. எதை எதிர்பார்த்தானோ அது இவ்வளவு சுலபமாக நிகழ்ந்து விடவே அர்ஜுனன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவளை அணைத்து கொண்டான். அவள் நாகலோகத்துக்கு அவனை அழைத்து சென்றாள். இருவரும் கங்கையில் மூழ்கினர். பிலாத்துவாரம் எனப்படும் நதியின் அடியில் உள்ள துவாரத்தின் வழியாக நாகலோகத்துக்கு சென்றார்கள். இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். அவள் கர்ப்பமானாள், ஒரு மகனை பெற்றாள். அவன் அரவான் என பெயர் பெற்றான். பின் மனைவியிடம் தான் வந்த நோக்கத்தை சொல்லி பிராமண வேஷம் தரித்து இமயமலைக்கு புறப்பட்டான். பின்னர் யமுனை, திருப்பதி, காஞ்சிபுரம், திருக்கோயிலூர், திருவெண்ணெய்நல்லூர், சிதம்பரம் எல்லா தரிசனங்களும் முடித்து மதுரைக்கு வந்து சேர்ந்தான். மதுரையை ஆண்ட மன்னன் அவனை வரவேற்றான். அவனை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டான். அரண்மனையில் தங்க பிராமண வடிவத்தில் இருந்த அர்ஜுனனுக்கு அனுமதி அளித்தான். அன்று மாலையில் அவன் அரண்மனை பூங்காவுக்கு சென்றான். அங்கேயும் ஒரு கட்டழகி இருந்தாள். அர்ஜுனனோட கதைகள் பார்த்தீங்கன்னா, போற இடத்துல எல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பார் அர்ஜுனன். இப்ப இங்க வந்து இந்த பூங்கால அந்த கட்டழகிய பாக்குறாரு. அவளோட கண்கள் காந்த சக்தி கொண்டது. தோழிகள் கிட்ட பேசும்போது அவளோட சிவந்த உதடுகள் சிந்திய புன்னகைக்கு விலையே கிடையாது. அர்ஜுனன் அவளை பார்த்த உடனே மயக்கம் ஏற்பட்டது. கிராமங்கள்ல ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஆற்று மணலை கூட எண்ணலாம், அர்ஜுனன் பொண்டாட்டிகளை எண்ண முடியாது அப்படின்னு. தோழிகளோட பேச்சுல இருந்து அவள் மன்னனின் மகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா. ஆம், அவள் இளவரசி சித்ராங்கதை தான். அர்ஜுனன் தன்னை ஒளிந்திருந்து கவனித்ததை அவள் பார்க்கல. அவள் மீது கொண்ட மோகத்தால் தனது பிராமண வேடத்தை களைத்துவிட்டு பேரழகு திலகனாக அவள் முன்னால் போய் நின்றான். சூரியன் தான் வானத்திலிருந்து திடீர்னு கீழே இறங்கி வந்துருச்சோ அப்படின்னு அதிர்ச்சியோட அவனை கண்கொட்டாம பார்த்தா. அர்ஜுனனை கண்ட உடனேயே ராஜகுமாரி சித்ராங்கதை அவன் மீது காதல் கொண்டு விட்டாள். அர்ஜுனனுக்கும் அவள் மீது கொள்ளை ஆசை பிறந்தது. இருவரும் கந்தர்வ மனம் செய்து கொண்டனர். விஷயம் பாண்டிய மகாராஜாவை எட்டியது. வந்திருப்பது அர்ஜுனன் என்பதை அறிந்த பாண்டிய மகாராஜா மகிழ்ச்சி அடைந்தார். தன் மகள் சரியான கணவனைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாள் என்று எண்ணி மகிழ்ந்தான். முறைப்படியாக அர்ஜுனனுக்கும் தன் மகளை தாரை வார்த்து கொடுத்தான். மருமகனிடம், அர்ஜுனரே, எங்கள் குலத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் மிக சிறந்த குழந்தையாக இருக்கும் என்று எங்கள் முன்னோர்களில் ஒருவர் தவப்பயன் காரணமாக வரம் பெற்றார். அவரது காலத்துக்கு பிறகு வந்த என் முன்னோர்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறந்தன. அவர்கள் சிறப்பாக ஆட்சியும் செய்தனர். எனக்கோ பெண் பிறந்தாள். எனவே அவளது காலத்துக்கு பின் ஆளும் குழந்தையை நீர் உரிமை கொண்டாடக்கூடாது. அவன் இந்திரபிரஸ்தத்துக்கு வரமாட்டான். எங்கள் பாண்டிய நாட்டை ஆள்வதற்கு அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டான். அர்ஜுனனும் மகிழ்ச்சியோட சம்மதிச்சிட்டான். அந்த தம்பதியருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பப்ருவாகன் என குழந்தைக்கு பெயரிட்டாங்க. அந்த குழந்தையும் மனைவியும் மாமனார் பொறுப்புல விட்டுட்டு அர்ஜுனன் தீர்த்த யாத்திரையை தொடர்ந்தான். சேது சமுத்திரத்துல நீராடிய பிறகு பாபநாசம் தாமிரபரணி ஆற்றுல குளித்து பாவங்களை கழுவுனா. கன்னியாகுமரியில புனித நீராடினா. பின்னர் வடதிசை நோக்கி பயணம் செய்து துவாரகையை அடைந்தான். அங்கே கண்ணன் தன் தாய் தேவகி, அண்ணன் பலராமன், சகோதரி சுபத்ரா ஆகியோரோட வசித்து வந்தாங்க.
கண்ணனோட தரிசனம் பெற அவரை சந்திச்சான். கண்ணன் அர்ஜுனனுக்கு ஆசீர்வாதம் செய்தாரு. இவ்வளவு நாளும் பிராமண வேடம் தரித்த அவன் இப்பொழுது சந்நியாசியாக மாறியிருந்தான். கண்ணனுடைய சகோதரி சுபத்ரா அர்ஜுனனை யார் என அறியாமலேயே அவன் மீது காதல் கொண்டா. அர்ஜுனனின் வில்வித்தை பற்றி அவள் கேள்விப்பட்டு இருந்தா. அந்த வீரனுக்கு மனைவியாக வேண்டும் என்பது அவளது நீண்ட நாள் கனவு. இதை கண்ணனும் அறிவார். தங்கைய அர்ஜுனனுக்கு மனம் முடித்து வைப்பதில் அவருக்கு அலாதி பிரியம். ஆனால் கண்ணனின் யாதுகுல மக்கள் இது போன்ற திருமணங்களை ஆதரிக்க மாட்டார்கள் என்பது தெரியும். சகோதரன் பலராமனோ யாதுகுலத்தை சேர்ந்தவனுக்கே தங்கைய திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற கொள்கை உடையவன். அர்ஜுனனிடம் கண்ணன், அர்ஜுனா, நீ என் மைத்துனனாக வேண்டும், அதற்கு என் தங்கையை மணக்க வேண்டும், நீ அவளுடன் அந்த புறத்தில் தங்கியிரு, இதே சந்நியாசி வேடத்தில், சமயம் வரும்போது அவளை கடத்தி சென்று விடு. ஒரு பெண் மன்னர்களை விரும்பும் போது மன்னர்கள் அவளை கடத்தி செல்வது என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான். என் தங்கை உன்னை விரும்புகிறாள், அவளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுனனுக்கும் சுபத்ரைய நல்லாவே தெரியும். அவளும் அழகிதா, அறிவிலும் வீரத்திலும் சிறந்தவள். தேர் செலுத்துவதுல அவளுக்கு நிகர் அவதான். அவளை திருமணம் செய்து கொள்வதுல அர்ஜுனனுக்கும் ஆசைதான். கண்ணனோட திட்டப்படி சந்நியாச வேடத்துல அந்த புறத்துல தங்கினா அர்ஜுனன். கண்ணன் தங்கையிடம், சுபத்ரா, வந்திருப்பவர் மகா தபசி, அவருக்கு நல்ல முறையில் பணிவிடை செய் அப்படின்னு சொல்றாரு. வந்திருப்பது அர்ஜுனன் என்பதை அறியாத சுபத்ரா அவனை சந்நியாசியாகவே கருதி கால் பிடித்தாள், கைப்பிடித்தாள், விதவிதமாய் உணவு படைத்தாள். ஆனா ஒரு முறை அர்ஜுனனோட மார்பை பார்த்தா வயதானவர் போல் இல்லாமல் வீரத் தழும்புகளுடன் காட்சியளித்தது. அவளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவனை பற்றி அறிவதற்காக, சுவாமி, தாங்கள் இந்திரபிரஸ்தத்தில் இருந்து வருவதாக அறிந்தேன். அங்க தர்ம மகாராஜா, பீமன், நகுலன், சகாதேவன், குந்தி தேவியார் எல்லோரும் நலந்தானே என்றாள். ஆம் என்ற அர்ஜுனன். பின்னே எல்லாரையும் விசாரிச்ச, அர்ஜுனனை பற்றி ஏன் விசாரிக்கல அப்படின்னு கேக்குறா. அவ வெக்கத்துல தலை குனிஞ்சா. அர்ஜுனன் அவளை வற்புறுத்தவே அங்கிருந்த தோழி பெண்கள், துறவியே, எங்கள் தலைவி அர்ஜுனனை விரும்புகிறாள், அதன் காரணமாக வெட்கத்தில் அவரை பற்றி விசாரிக்கவில்லை அப்படின்னு சொல்ல, அர்ஜுனன் சொல்றான், நீ விசாரிக்கலைனால் நான் சொல்றேன், அந்த அர்ஜுனன் இப்போது இதே ஊர்ல தான் இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே சுபத்ரா ஆச்சரியத்தோட ஏறிட்டு பார்க்கிறா. அவர் எங்கு தங்கியிருக்கிறார் அப்படின்ட்டு ஆர்வத்தோட கேட்கிறப்ப, இதோ உன் முன்னால் சந்நியாசி வேடத்தில் இத்தனை நாளும் இருந்தான், இப்பொழுது வேஷம் கலைத்து உன் முன்னால் வருவான் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். வேஷத்தை கலைத்தான். அவள் மகிழ்ச்சியும் நாணமும் கலந்து நின்றபோது கண்ணன் அங்கு வர்றாரு. பார்த்திபா, நீ சுபத்ரையை தேரில் ஏற்றிக்கொள், அவள் தேரை ஓட்டும் போது நீ தேரில் அமர்ந்து உன்னை தடுக்க வருபவர்களை வெற்றி கொண்டு ஊர் போய் சேர் அப்படின்னு சொன்னாரு. பின்னர் பலராமனிடம் யாது குலத்தவரிடமும் சென்று அர்ஜுனன் சுபத்ராவை கடத்தி கொண்டு செல்கிறான் அப்படின்னு நல்ல புள்ள போல முறையிட்டாரு. சுபத்ரா தேர் ஓட்ட அர்ஜுனனை பின்தொடர்ந்த பலராமன் மற்றும் யாதுவர்களை அம்புமலை பெய்து விரட்டி அடிச்சான். அர்ஜுனர் பின் நாடு போய் சேர்ந்தா. அங்கே சுபத்ராவை மணந்து கொண்டா. விஷயமறிந்த கண்ணன் பலராமனை சமாதானப்படுத்தி சீதன பொருள்களுடன் இந்திரபிரஸ்தவம் சென்றான். அங்கே சுபத்ராவுக்கும் அர்ஜுனனுக்கும் திருமணம் செய்து வைக்க வசிஷ்டரை மனதால நினைத்தான். வசிஷ்டர் வந்தார். அவரது தலைமையில மந்திரம் ஓதி திருமணம் முடிந்தது. சுபத்ரா கர்ப்பமானால். அவளுக்கு குருசேத்திர போரில் சரித்திரம் படைக்கப் போகும் ஒரு மகாவீரன் பிறந்தான். அர்ஜுனன் அந்த வீர மகனுக்கு அபிமன்யு அப்படின்னு பெயர் சூட்றான். இந்த சமயத்துல அக்னி பகவான் அர்ஜுனனை சந்திக்க தேவலோகத்துல இருந்து அந்தனர் வேடத்துல வர்றாரு. அவனுக்கு காண்டவ வனத்தின் மீது ஒரு கண். அடர்ந்த அந்த காட்டுல லட்சக்கணக்கில் மரங்கள், செடி கொடிகள், சிங்கம், கரடி, யானைகள், முக்கியமா தசகன் என்ற நாகங்களின் தலைவன், அவனது மனைவி நாகமாது, மகன் அஸ்வசேனன் ஆகியோர் வசித்து வந்தாங்க. அவங்க எல்லோரையும் தன் நாக்கிற்கு இரையாக்கிவிட அவனுக்கு ஆசை. இந்த ஆசை நிறைவேற வேண்டும்னா அவனுக்கு அர்ஜுனனோட உதவி தேவை. இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என்னடா ஒரு தேவன் மானிடனோட உதவிய நாடுறானே அப்படிங்கிற சந்தேகம்தான். அக்னியும் இந்திரனும் உடன் பிறந்தவர்கள் என்றாலும் பகையாளிகள்.
அக்னி எங்கெல்லாம் போறானோ அவனை மலைக்கு அதிபதியான இந்திரன் தடுத்துருவான். பெருமழையை பெய்து தீயை அணைத்து விடுவான். அக்னியோ கொடும் பசியோட திரிவான். போதாக்குறைக்கு காண்டவ வனம் இந்திரனுக்கு சொந்தமான இடம். தன் சொந்த இடம் அழிய அவன் எப்படி சம்மதிப்பான்? எனவே அர்ஜுனனோட உதவியுடன் 60 யோஜன தூரம் உள்ள காட்டை சாப்பிட வேணும் அப்படிங்கிற ஆசையில வந்துட்டான். 3 உலகிலும் வில்வித்தையில் சிறந்தவன் அர்ஜுனன் என்பது தேவர்களே ஒத்துக்கொண்ட விஷயம். ஒருவேளை இந்திரன் மலையை பொழிந்தாலும் அர்ஜுனன் வனத்தில் சரமலை பொழிந்து அதை நிறுத்தி விடுவான் என்பது அக்னிக்கு தெரியும். மேலும் அர்ஜுனனோட மைத்துனர் கிருஷ்ணர் அவரும் பூமியில தான் இருக்காரு. ஒருமுறை ஆயர்பாடி மக்கள் நடத்திய விழாவிற்கு தன்னை அழைக்காததால் ஆத்திரமடைந்த இந்திரன் பெருமழை பெய்வித்தான். அப்பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவர்தனகிரி என்ற மலையை பெயர்த்தெடுத்து அதனை குடையாக பிடித்து மக்களை காத்தார். அர்ஜுனன் தனக்கு உதவும் போது கிருஷ்ணரும் தனக்கு உதவியாக வருவார் அப்படிங்கிறது அக்னியோட கணக்கு. அவன் நினைத்தது போலவே நடக்குது. அக்னியோட வேண்டுகோள அர்ஜுனன் ஏற்றான். காண்டவ வனம் தனக்கு கிடைக்க போகும் மகிழ்ச்சியில அக்னி பகவான் அர்ஜுனனுக்கு எடுக்க எடுக்க அம்புகள் குறையாத 2 அம்பராத் துணிகள், காண்டிபம் என்ற பெயர் கொண்ட ஒரு வில், அனுமனின் சின்னம் பொறித்த கொடி, தேர், 4 வெள்ளை குதிரைகள் ஆகியவற்றை கொடுத்ததோடு ஒரு தேரோட்டியையும் கொடுக்கிறான். அர்ஜுனன் பிற்காலத்துல குருஷேத்திர போர்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் போரிட போறான் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து கொண்ட தேவர்கள் இவ்வாறு அவனுக்கு உதவினார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் காண்டவ வனத்துக்குள் அக்னியோடு புகுந்தாங்க. காட்டுல அக்னி தன் ஜுவாலைகளை படரவிட்டது. உலகம் தீயால் அழியும் போது எப்படி எரியுமோ அதுபோல காட்டுல பெரும் தீ மூண்டது. மரங்கள் கரிக்கட்டையாக மாறுது. செடிகொடிகள் பாழாகுது. மிருகங்கள் ஓலமிட்டபடியே அழிந்தன. பாம்புகளின் தலைவனான தக்ஷகன் தன் இனத்தாரை காப்பாற்ற எடுத்த முயற்சி தோற்றது. பாம்புகள் கூண்டோடு அழிந்தன. கலவரமடைந்த தக்ஷகனின் மனைவி நாகமாது தன் குழந்தையான அஸ்வசேனனை வாயில் கவ்விக்கொண்டு தீயில் இருந்து தப்பி ஓடியது. இவ்வளவு தீயிலும் தப்பி ஓடி வரும் அந்த பாம்பு அர்ஜுனனின் கண்ணில் பட்டுவிட தன் அம்பால் அதன் தலையை துண்டித்தான். துண்டித்த தலையில் சிக்கியிருந்த அஸ்வசேன பாம்பு அந்த தலையோட வெகு தூரத்துல போய் விழுந்தது. தாயின் மரணத்திற்காக வேதனைப்பட்ட அஸ்வசேன பாம்பு வேகமா ஊர்ந்து சென்றது. அது செல்லும் வழியில் உள்ள மற்ற பாம்புகளிடம் விசாரித்ததுல அர்ஜுனனின் கொடும் பகைவன் கர்ணன் என்பது தெரிய வந்தது. எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற அடிப்படையில அர்ஜுனனின் எதிரியான கர்ணனின் அவைக்குள் நுழைந்த அந்த பாம்பு அவனை சரணடைந்தது. பின்னர் ஒரு அம்பாக மாறி கர்ணனின் அம்பாரத் துணியில் நாகாஸ்திரமாக அமர்ந்து கொண்டது. இதை எய்தால் எதிரே இருப்பவனை மாய்த்துவிட்டு எய்தவனிடமே திரும்பி வந்துவிடும். மீண்டும் இதை பயன்படுத்தலாம். இப்படி காட்டில் எரிந்து கொண்டிருக்க காண்டவ வனத்தின் சொந்தக்காரனான இந்திரன் 30 முக்கோடி தேவர்களுடன் காண்டவ வனத்துக்குள் வந்துட்டா. பெருமழை பெய்தது. இத அர்ஜுனன் எதிர்பார்த்ததுதான். சரமாரியாக அம்புகளை வானத்தில் ஏவி மலைய காட்டுக்குள் விழாமல் தடுத்தா. எனவே இந்திரன் தான் பெற்ற சொந்த மகனான அர்ஜுனனுடன் மோதும் நிலை ஏற்பட்டது. கடும் போர் நடந்தது. இந்திரனாலோ தேவர்களாலோ அர்ஜுனனை அசைக்கவே முடியல. அதே நேரம் அர்ஜுனனுக்கு பாம்புகளின் தலைவன் தக்ஷகன் தப்பி ஓடிவிடக் கூடாது என்பதிலும் கவலை இருந்தது. கண்களை நாலாபுரமும் ஓடவிட்டு அவன் இந்திரன் விடுத்த பானங்களுக்கு பதில் பானங்களை அனுப்பி கொண்டிருந்தான். இதுக்குள்ள அக்னி காட்டை முழுவதுமாக எரித்து விழுங்கிவிட்டது. அவனுக்கு பரம திருப்தி. அவனோட வயிறு குளிர்ந்தது. இந்திரனோட வயிறு எரிய ஆரம்பிச்சது. இந்த காட்டுல தான் மாயன் என்ற தேவ சிற்பியும் வசித்தான். அவனும் சார்கம் என்ற பறவை இனத்தின் 4 குஞ்சுகளும் மட்டும் தீயில் இருந்து தப்பின. தசக பாம்பு என்னாயிற்று என்பது அர்ஜுனனுக்கு தெரியல. காடு முழுமையாக காவு போனதால் ஆத்திரமடைந்த இந்திரன் தாக்குதலை தீவிரப்படுத்தினா. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு குரல் எழுந்தது. நிறுத்துங்கள் போரை. இந்திரனும் தேவன்தான், அர்ஜுனனும் கிருஷ்ணரும் தேவர்கள்தான். எனவே வெற்றி தோல்வி யாருக்கு என்பதை இப்போர் நிர்ணயிக்காது.
இது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். தசக பாம்பு இங்கிருந்து தப்பிவிட்டது, அது குருஷேத்திரத்தை சென்றடைந்து விட்டது அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. எப்படியாயினும் இந்திரனோட நடந்த இந்த போர் தங்களுக்கே வெற்றி தந்ததாக கிருஷ்ணரும் அர்ஜுனரும் எண்ணினாங்க. தர்மரும் மகிழ்ச்சி அடைந்தாரு. இந்த சமயத்தில் இந்திர போரில் உயிர் தப்பிய தேவசிற்பி மயன் தர்மரையும் கிருஷ்ணரையும் சந்தித்து நன்றி கூற வந்தான். காட்டுல இருந்த தன்னை தீயிலிருந்து காப்பாற்றியது கிருஷ்ணரே என்பது அவனோட நம்பிக்கை. தர்மரிடம் அவன், குருகுல மன்னனே, உங்கள் தம்பி என்னை உயிருடன் விட்டதற்கு பரிகாரமாக தேவலோக அரண்மனையான சுதர்மையை விட மிக அழகான அரண்மனை ஒன்றை உங்களுக்கு கட்டித்தர உள்ளேன். இதை கட்டுவதற்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகும். ஆனால் உங்களுக்காக இதை 14 ஆண்டுகளிலேயே கட்டி முடித்து விடுவேன். இதற்காக ஒரு மரத்துண்டையோ கல்லையோ பயன்படுத்த மாட்டேன். அனைத்தையும் ரத்தினங்கள், அவை உலகில் எங்கும் கிடைக்காதவை. பிந்து என்ற குளத்தில் இவை ஒளித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. விருஷபர்வா என்ற அசுரன் ஒரு காலத்தில் தான் வெற்றி பெற்ற மன்னர்களிடமிருந்து பறித்த ரத்தினங்களை அந்த குளத்தில் பதுக்கி வைத்து விட்டான். அவற்றை எனது 60 லட்சம் ஊழியர்களையும் அனுப்பி எடுத்து வருவேன். அந்த அபூர்வ ரத்தினங்களால் மாளிகை அமைத்து தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணரும் தர்மரும் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. சொன்னபடியே 14 ஆண்டுகளில் கட்டி முடித்து விட்டான் மயன். இந்த புதிய இல்லத்தின் கிரக பிரவேசம் பிரம்மாண்டமாக நிகழ்ந்தது. கிருஷ்ணர் தர்மரிடம், தர்மா, கிடைத்ததற்கரிய அரண்மனை உனக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் ராஜ்யத்தின் எல்லைப்பரப்பை இன்னும் அதிகரிக்க வேண்டும். எனவே நீ ராஜசுகா யாகம் நடத்த அறிவிப்பு செய். உனது வெண்புறவியை அனுப்பு. அது எங்கெல்லாம் செல்கிறதோ அந்த நாடுகளை உனக்கு சொந்தமாக்கிக் கொள் என்றார். மைத்துனர் சொல்லுக்கு மறுசொல் சொல்லாத தர்மர் சம்மதித்தார். மற்றவர்கள் எல்லாரையும் எளிதில் வென்றிடலாம், ஆனா ஜராசந்தன் என்ற மகத தேசத்து மன்னனை வெல்வது எளிதான காரியமே கிடையாது என்பது கிருஷ்ணருக்கு தெரியும். இவர் கிருஷ்ணரோட கண்ணிலே விரல விட்டு ஆட்டிய பெருமை படைத்தவன். கிருஷ்ணர் கண்ணனாக கோகுலத்துல சிறு வயதுல வளர்ந்தபோது தன் தாய்மாமன் கம்சனை கொன்றாரு. கம்சனுக்கு ஹஸ்தி, பிராப்தி என்ற மனைவியர் இருந்தாங்க. அவர்கள் ஜராசந்தனின் மகள்கள். அதாவது கம்சனோட மாமனார் தான் ஜராசந்தன். தன் மருமகனை கொன்ற கண்ணனை அவன் ஓட ஓட விரட்டி அடித்தான். கிருஷ்ணர் தன் மக்களின் பாதுகாப்பு கருதி அவர்களுடன் கடலின் நடுவில் இருந்த ஒரு தீவுக்கு அழைத்து சென்று அங்கேயே 18 ஆண்டுகள் தங்கிட்டாரு. அந்த தீவு தான் இப்பொழுது குஜராத் மாநிலத்தில் உள்ள துவாரகை ஆகும். இப்படி தன்னை அவமானப்படுத்திய ஜராசந்தனை கொல்வதற்கு கிருஷ்ணர் தகுந்த நேரம் எதிர்பார்த்து இருந்தாரு. அதற்கு இந்த யாகத்தை பயன்படுத்தி கொண்டாரு. ஜராசந்தனை கொல்ல தகுதி படைத்த ஒரே வீரன் பீமன் மட்டும்தான். அவன் கோடி யானை பலம் உள்ளவனாக தன் வலிமையை பெருக்கி இருந்த நேரம் அது. அவனையும் அர்ஜுனனையும் அழைத்து கொண்டு கிருஷ்ணர் மகத நாட்டுக்கு கிளம்பினாரு. ஜராசந்தனுக்கு பிற நாட்டு மன்னர்களை பிடிக்காது. மன்னராக வருபவர் யாரும் அவனது எல்லைக்குள்ளேயே கால் வைக்க முடியாது. எனவே அவர்கள் பிராமண வேடம் தரித்து அரண்மனைக்குள்ள சென்றாங்க. அந்தணர்களுக்கு மதிப்பளிக்கும் ஜராசந்தன் அவர்களை வரவேற்றான். ஆனா கன நேரத்திலேயே வீரர்களுக்கு உரிய தழும்புகளும் அவர்களது மார்பில் இருப்பதை கவனிச்சிட்டான். சுதாரித்து கொண்டு அவன், நீங்கள் யார் என்று வேஷத்தை கலைச்சிட்டான். வந்திருப்பது கிருஷ்ணன் தான் என்றதும் அவனோட ஆத்திரம் அதிகமாகுது. ஏ கிருஷ்ணா, நீ ஏற்கனவே என்னிடம் தோற்றோடி கடலுக்குள் ஒளிந்து கிடப்பவன். உன்னிடம் போர் செய்வது எனக்குத்தான் அவமானம். இதோ நீ அழைத்து வந்திருக்கிறாயே வில்வித்தை விஜயன், இவன் சிறுவன். ஒரு சிறுவனிடம் மோதி என்னை தாழ்த்தி கொள்ள விரும்பவில்லை. இதோ நிற்கிறானே ஒரு தடியன், இவன் பலசாலியாக தெரிகிறான். இவனோடு மோதி சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன் என்றபடி தொடைகளை தட்டியபடி போருக்கு அரைக்கூவல் விடுத்தான். கிருஷ்ணர் என்ன நினைத்து வந்தாரோ அது நடந்துவிட்டது. நினைப்பதையெல்லாம் நடத்தி கொள்ளும் பெருமை அந்த கிருஷ்ணருக்கு தான் உண்டு. சரி, நினைச்சதெல்லாம் நடத்தக்கூடிய தன்மை கிருஷ்ணருக்கு இருந்தா ஏன் ஜராசந்தன் கிட்ட தோற்றோடியது போல நடித்தாரு அப்படிங்கிற கேள்வி வரலாம். மானிடனாக இறைவன் பூமியில எப்ப அவதரிச்சாலும் அவங்க மானிட வாழ்க்கையில் பல கட்டங்கள் சரிந்து விழுவதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்க சந்திச்சுட்டு தான் போவாங்க.
அதே மாதிரி தான் கிருஷ்ணரும் இதுக்கு முன்னாடி நடந்த போர்ல தோற்று ஓடினார். இப்ப பீமனுக்கும் ஜராசந்தனுக்கும் போர் துவங்குது. கடுமையான போர். 15 நாட்கள் அன்ன ஆகாரமின்றி இருவருமே போர் புரியுறாங்க. சம அளவிலான பலசாலிகள் என்பதால வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கவே முடியல. ஏன்னா 15வது நாள் முடிவுல இருவருமே மயங்கி விழுந்துட்டாங்க. இவர்கள யார் மயக்கம் தெளிந்து முதலில் எழுந்து அடிக்கிறாரோ அவரே வெற்றி பெற முடியும் என்ற நிலை. அதிர்ஷ்டவசமாக பீமனுக்கு முதல்ல மயக்கம் தெளிந்தது. அவன் தடுமாறியபடியே எழுந்தாலும் சுதாரித்து ஜராசந்தனின் அருகே போனா. என்ன ஆச்சரியம்! இவனது கால்களுக்கு தெரிந்ததோ இல்லையோ ஜராசந்தனும் ஒரு துள்ளலோட எழுந்தான். மீண்டும் கடும் போர். ஒரு கட்டத்துல மிகவும் சோர்ந்து போன ஜராசந்தனை தன் பலம் கொண்ட மட்டும் அழுத்தி பிடித்து பீமன் அவனை இரண்டாக கிழித்து விட்டான். அந்த மாமிச துண்டுகளை வீசி எறிந்து ஆர்ப்பரித்தான். மகத நாட்டு மக்கள் தலைகுனிந்த வேளையில ஜராசந்தனின் உடல் ஒட்டி கொண்டது. அவன் துள்ளி எழுந்தான். இந்த அதிசயம் கண்டு கிருஷ்ணரை தவிர எல்லோருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஏன்னா உடல் ஒட்டும் ரகசியம் அவருக்கு மட்டுமே தெரியும். ஒவ்வொரு முறை ஜராசந்தன் உடலை இரண்டாக பிரிக்கும் போதும் உடல் ஒட்டி கொண்டு எழும்போது ஜராசந்தன் புது வலிமை பெற்று பீமனோட யுத்தம் செய்தான். அர்ஜுனன் ஆச்சரியத்தோட கிருஷ்ணன் கிட்ட இதை கேட்கிறான். கண்ணா, இது எப்படி சாத்தியம்? அண்ணன் பீமன் ஜராசந்தனை இரண்டாக கிழித்த பிறகும் அவனது உடல் ஒட்டி கொண்ட ரகசியம் என்ன அப்படின்னு கேட்கிறான். கிருஷ்ணர் ஒரு புன் சிரிப்போட அது ஒரு பெரிய கதை அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. பிரகாத்திரன் என்ற அசுரன் தேவர்களுக்கு பரம எதிரி. இவனுக்கு 2 மனைவிகள், காசிராஜனின் புத்திரிகள். ஆனால் புத்திர பாக்கியம் இல்லை. அவன் கௌசிக முனிவரை அணுகி இதற்குரிய வழியை கேட்டான். அப்பொழுது முனிவர் ஒரு மாமரத்தின் கீழ் அமர்ந்திருந்தார். அந்த மரத்திலிருந்து ஒரு கனி முனிவரின் மடியில் விழுந்தது. அவர் அந்த பழத்தை பிரகாத்ரதனிடம் கொடுத்து, இந்த அதிசய கனியை உன் மனைவியாருக்கு கொடு, அவர்களுக்கு கர்ப்பம் தரிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் ஆளுக்கு பாதியாக பழத்தை சாப்பிட்டார்கள். கர்ப்பம் தரித்தது, மகிழ்ந்தனர். ஒரே நாளில் பிரசவம் நிகழ்ந்தது. ஒரு மனைவி பாதி பிள்ளையையும் இன்னொருத்தி பாதி பிள்ளையையும் பெற்றனர். இது கண்டு பயந்து போன பிரகாத்ரதன் அந்த பாதி குழந்தைகளை கிரிவிரசம் என்ற நகருக்கு கொண்டு போய் வீசி எறிந்து விட்டான். அந்த வழியே ஜாரை என்ற அறைக்கு வந்தால் அவள் இந்த அதிசய குழந்தையை கண்டாள். அவற்றை சாப்பிட மனமின்றி ஒன்றோடு ஒன்றாக பொருத்தினாள். அவை இரண்டும் பொருந்தி அழகிய வடிவத்துடன் உயிர் பெற்றன. அந்த குழந்தையை பற்றி விசாரித்து அதை பிரகாத்ரதனிடமே ஒப்படைத்தாள். இவன் வெட்டி பிறந்த குழந்தை என்பதால் அவனுக்கு ஜராசந்தன் என்ற பெயர் வைத்தனர். இவன் இப்படி பிறந்ததால் இவனது சாவும் அதன்படியேதான் ஆகும் என்ற கிருஷ்ணர் கதையை தொடர்ந்தார். அர்ஜுனா, ஜராசந்தனுக்கு ஒரு ஆசை, பூலோகம் முழுவதுமே தனக்கு அடிமைப்பட வேண்டுமென்று. இதனால் பல நாட்டு மன்னர்களை ஜெயித்து அவர்களின் நாட்டை தன் பிடிக்குள் கொண்டு வந்தான். அவர்கள் மீண்டும் தலை தூக்கி விடக்கூடாது என்பதற்காக அரசர்களை பலியிடும் நரமேத யாகம் செய்ய முடிவெடுத்தான். இதற்காக அந்த அரசர்களை சிறையில் அடைத்து வைத்திருந்தான். அவர்களை விடுவிப்பது நமது கடமை என்றார். பின்னர் பீமனிடம் அவனை இரண்டாக கிழித்து இடமாற்றி போடும்படி அருகில் இருந்த தர்ப்பை புல்லை பிரித்து சைகையில் கூறினார். அதை புரிந்து கொண்ட பீமனும் அவ்வாறே செய்ய ஜராசந்தனின் கதை முடிந்தது. பின்னர் ஜராசந்தனால் சிறை வைக்கப்பட்டிருந்த அரசர்களை விடுதலை செய்தார் கிருஷ்ணர். ஜராசந்தனின் மகன் சகதேவன் கிருஷ்ணரை நமஸ்கரித்து சரணடைந்தான். அவனுக்கு பட்டம் சூட்டிய கிருஷ்ணர் மகத நாட்டை அவனிடமே ஒப்படைத்தார். பதிலுக்கு அவன் தன் செல்வத்தின் பெரும்பகுதியை பீமனுக்கு கொடுத்தான். இதன் பிறகு இந்திரபிரஸ்தம் வந்த அவர்கள் ராஜசூக யாகத்திற்கான ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தினர். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகியோர் பல திசைகளுக்கும் சென்று அந்த நாட்டு அரசர்களை ஜெயித்தார்கள். யாகத்திற்கான பெரும்பொருளை சில அரசர்கள் தாங்களாகவே கொடுத்து விட்டார்கள். பீமனின் மகன் கடோத்கஜனை வரவழைத்த சகாதேவன், நீ இலங்கை சென்று அந்நாட்டு மன்னனிடம் பொருள் பெற்று வா என அனுப்பினான்.
அப்பொழுது இலங்கையை ராவணனின் தம்பி விபீஷ்ணன் ஆண்டு கொண்டு இருந்தான். அவன் கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட காரியம் என்றது மட்டுமல்லாமல் கடோத்கஜன் தன் குலத்தை சேர்ந்த இடும்பியின் மகன் என்பதால் பெருமையடைந்து 14 தங்க பனை மரங்களை கொடுத்தான். சித்தப்பாவின் கட்டளையை நிறைவேற்றிய மகிழ்ச்சியுடன் விடைபெற்றான். ராஜசூய யாகத்திற்கு பீஷ்மர், கௌரவர்கள், கர்ணன் உள்ளிட்டோரும் அழைக்கப்பட்டார்கள். எல்லா நாட்டு மன்னர்களும் வந்திருந்தார்கள். அவர்களில் ஒருவன் சிசுபாலன். இவன் ஒரு பிறவியில் வைகுண்டத்தில் காவல் புரிந்தவன். விஜயன் என்ற பெயர் கொண்டவன். இவனோடு பணி செய்த மற்றொருவன் ஜெயன். இவர்கள் ஒரு முறை நாராயணனை காண வந்த துர்வாச முனிவரை தடுத்து நிறுத்தவே கோபமடைந்த அவர் இவர்களை பூலோகத்தில் பிறக்குமாறு சாபமிட்டார். அவர்கள் 7 பிறவிகள் பகவானின் பக்தர்களாக பூமியில் பிறப்பார்கள் என்று சொல்லவே ஜெய விஜயர்கள் அழுதனர். எனவே 3 பிறவிகள் பிறந்து பகவானுக்கு எதிராக செயல்பட தயாரா என கேட்டபோது பிறவிகள் குறைந்தால் போதும் என ஒப்புக்கொண்டார்கள். அதன்படி கிரேதா யுகத்தில் இவர்கள் இரண்யனாகவும் இரண்யாட்சனாகவும் பிறந்து பெருமாளுக்கு எதிராக நடந்தனர். பெருமாள் நரசிம்மராகவும் வராகமூர்த்தியாகவும் அவதாரம் எடுத்து அளித்தார். திரேதா யுகத்தில் கும்பகர்ணனாகவும் ராவணனாகவும் பிறந்தார்கள். லக்ஷ்மி தேவியின் அம்சமான சீதா தேவிக்கு இன்னல் செய்து ராமனாய் பிறந்த விஷ்ணுவால் வதம் செய்யப்பட்டனர். துவாபார யுகத்தில் கம்சனாகவும் சிசுபாலனாகவும் பிறந்தனர். இப்பொழுது கிருஷ்ணராக அவதாரம் எடுத்த பகவான் கம்சனை ஏற்கனவே கொன்றுவிட்டார். சிசுபாலன் தன் அழிவிற்காக காத்திருக்கிறான். சிசுபாலனின் தாய் கிருஷ்ணனின் பக்தை. அவள் பகவானிடம், கிருஷ்ணா, என் பிள்ளையை கொன்றுவிடாதே, அவன் மீது நான் வைத்துள்ள பாசம் ஏராளம் என்றால் பேச்சில் வல்லவரான கிருஷ்ணர், தாயே, உன் மகன் 100 தவறு செய்யும் வரை பொறுத்திருப்பேன், அதை தாண்டினால் கொன்று விடுவேன் என்று சொல்லிவிட்டார். சிசுபாலன் ராஜசுக யாகத்தின் போது 101வது தவறை செய்ய வந்திருந்தான். யாகத்தின் போது அக்ர பூஜை என்ற சடங்கை நடத்துவார்கள். உலகில் யார் உயர்ந்த மன்னரோ அவருக்கு அந்த பூஜை நடத்தப்படுவது வழக்கம். கிருஷ்ணர் துவாரகபுரியின் மன்னர் அல்லவா? அவ்வகையில் அவரே இந்த பூஜைக்கு உரியவர் என்றார் யாகத்திற்கு வந்திருந்த வியாச முனிவர். இதை சிசுபாலன் எதிர்த்தான். யார் இந்த கருப்பனுக்கா அக்கிர பூஜை செய்ய போகிறீர்கள்? மாடு மேய்க்கும் இவனுக்கு பூஜை பெற என்ன தகுதி இருக்கிறது? கோகுலத்தில் வெண்ணெய் திருடிய இவன் இந்த திருடனுக்கா அக்கிர பூஜை? மேலும் இவன் பெண் பித்தன் அல்லவா? கோபியர்கள் குளிக்கும் போது துணிகளை திருடி மரத்தின் மேல் இருந்தபடி அவர்களை ரசித்தவன் அல்லவா? ஜராசந்தனுக்கு பயந்து ஓடி துவாரகையில் ஒளிந்து கொண்டிருக்கும் இவனுக்கு பூஜை செய்வதை நான் எதிர்க்கிறேன். வீரமிக்க பல அரசர்கள் இங்கிருக்கும் போது இந்த பேடிக்கா பூஜை என்றான் ஏளனம் கலந்த சிரிப்புடன். கிருஷ்ணரின் கண்கள் சிவந்தன. அவர் சிசுபாலனிடம், சிசுபாலா, நாம் இருப்பது வேறொருவரின் நாட்டில். இல்லாவிட்டால் உன் சிரத்தை இப்பொழுதே அறுத்திருப்பேன். நாம் இருவருமே நகரின் வெளியே செல்வோம், அங்கு போர் செய்வோம். உனக்கு இன்றுதான் இறுதி நாள் என்றார். சிசுபாலன் சற்றும் மனம் கலங்காமல் போருக்கு புறப்பட்டான். கடும் போர் நடந்தது. சற்றும் சளைக்காமல் சண்டையிட்டான் சிசுபாலன். தகுந்த நேரத்தில் தன் சக்ராயுதத்தால் சிசுபாலனின் தலையை அறுத்தார் கிருஷ்ணர். உடனே சிசுபாலனின் உயிர் பிரகாசமிக்க ஒளிப்பந்தாக மாறி வைகுண்டம் சென்றடைந்தது. இது கண்டு போரை வேடிக்கை பார்த்த அரசர்கள் ஆச்சரியப்பட்டனர். கிருஷ்ணர் பூலோகத்தில் இருந்தபடியே வைகுண்டத்தை அனைவர் கண்ணிலும் காட்டியது பிறர்க்கரிய பேராக அங்கு வந்தோருக்கு அமைந்தது. அவர் அவைக்கு திரும்பியதும் எல்லா மன்னர்களும் அவரை நமஸ்கரித்தனர். சிலர் பரந்தாமா, கோவிந்தா என நாக்குளர பாடினார்கள். ஒரு வழியாக யாகம் சிறப்பாக முடிந்தது. மன்னர்கள் ஊர் திரும்பிவிட்டனர். துரியோதனன் ஊருக்கு திரும்பியவுடன் அவைய கூற்றா. பீஷ்மர், துரோணர், கிருபர், கர்ணன், சகுனி இவர்களோட மன்னர் திருதராஷ்டிரர், தாய் காந்தாரி மற்றும் அமைச்சர் பெருமக்கள் வீற்றிருந்தாங்க. துரியோதனன் அமைதியா இருந்தான். ஆனால் அவன் முக ரேகைகள் குறிப்பை கொண்டே அவனது சிந்தனை என்ன என்பதை அங்கிருந்தோர் ஊகித்து விட்டனர்.
அவர்களில் கர்ணன், எனதன்பு நண்பனே, தர்மன் இந்த உலகில் தானே ராஜாதி ராஜா என்று நிரூபித்து விட்டான். அவனது யாகத்திற்கு தேவர்களே திரண்டு வந்துவிட்டனர் என்றால் அவனது மகிமையை சொல்ல வார்த்தைகள் ஏது? இனி அவனுக்கு நிகர் அவன்தான் என்றான். சகுனி எழுந்தான். கர்ணா, நீ சொல்வது தற்காலிகமானது. என் மருமகன் துரியோதனன் சிங்கம், தர்மன் யானை. இந்த சிங்கம் இன்று குகைக்குள் இருக்கிறது. பசித்திருக்கும் சிங்கம் வெளியே வந்தால் யானையின் கதி என்னவாகும் என்பது தெரியும் தானே என்றான் தனக்கே உண்டான நமட்டு சிரிப்புடன். துரியோதனன் தம்பி துச்சாதனன், மாமா, அந்த தர்மன் சந்திரன், என் அண்ணனோ சூரியன். சூரியன் முன்னால் பகல் நேரத்து சந்திரனின் நிலைமையை கேட்கவா வேண்டும் என ஏதோ உலக மகா தத்துவத்தை உதிர்த்தது போல் சிரித்தான். புகழ்ச்சியும் பொறாமையும் மனிதனை அழித்துவிடும் இரண்டு மிகப்பெரிய கருவிகள். சொந்த சித்தப்பா மகன் நன்றாக இருப்பதை காண துரியோதனனுக்கு பிடிக்கவில்லை. அந்த பொறாமைக்காரனுக்கு தூபம் போடுவது சொந்த தாய்மாமனும் தம்பியும். நண்பர்கள் தக்க நேரத்தில் தக்கதை எடுத்து சொல்ல வேண்டும். கர்ணன் அந்த விஷயத்தில் தவறிவிட்டான். இந்த வஞ்சகர்கள் பேசிய கவர்ச்சி வார்த்தைகள் துரியோதனனுக்கு மகிழ்ச்சி அளித்தன. அற்பர்கள் அற்பமான வார்த்தையை கேட்டு மகிழ்வது இயற்கைதானே. இன்று வரை அரசியல் உலகில் இதை நாம் பார்க்கத்தானே செய்கிறோம். அவன் சபையோரிடம், அன்பர்களே, தர்மனின் பலம் அதிகரித்து வருகிறது. இதை இப்படியே விட்டுவிட்டால் அவன் மேலும் மேலும் உயர்ந்து அசைக்க முடியாத இடத்துக்கு போய்விடுவான். நான் இந்திரபிரஸ்தத்து அரண்மனையில் நுழைந்து ராஜ மண்டபத்தில் நுழைந்ததும் ஒரு இடத்தில் கிடப்பது பளிங்குக்கல் என நினைத்து தண்ணீர் தடாகத்தில் விழுந்துவிட்டேன். இதை பார்த்து என் ஜென்ம விரோதி பீமனும் அவனோடு நின்ற திரௌபதியும் கேலி செய்து சிரித்தனர். என்ன செருக்கு அவர்களுக்கு! என் மனதை விட்டு என்னாலும் அது நீங்காது. அந்த பீமனை நானும் அவமானப்படுத்த வேண்டும். அந்த திரௌபதியை மானக்கேடுக்கு ஆளாக்க வேண்டும். தர்மனை பதவியில் இருந்து இறக்க வேண்டும் என்றான். துச்சாதனன் அவனிடம், அண்ணா, நாம் உடனே போருக்கு புறப்படுவோம். பாண்டவர்களின் வலது கையான கிருஷ்ணன் இப்பொழுது சல்லியனின் நாட்டுக்கு படையெடுத்து சென்றிருக்கிறான். சல்லியன் மகா வல்லவன். அவன் அவ்வளவு எளிதில் கிருஷ்ணனை விடமாட்டான். இந்த சமயத்தில் தர்மனை வெல்வது எளிது என்றான். கர்ணன் எழுந்தான். நண்பா, என் வில்லுக்கு வேலை கொடு. பாண்டவர்களையும் அவர்களுக்கு ஆதரவாக வருபவரையும் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுகிறேன் என கர்ஜித்தான். சகுனி அவனை கையசைத்து அமர சொல்லிவிட்டு, துரியோதனா, உன் தம்பியும் கர்ணனும் நீ அழிவதற்கான யோசனையை சொல்லிக்கொண்டே போகிறார்கள். தர்மனை எதிர்த்து ஜெயிப்பது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. அவனது தம்பி பீமன் கீழே சரிந்து விழுந்தால் கூட அங்கே நடந்து கொண்டிருக்கும் 100 பேர் நசுங்கி விடுவார்கள். அர்ஜுனனின் வில் பலத்தை திரௌபதியின் சுயமரத்தில் நாம் கண்டிருக்கிறோம். அப்படியிருந்தும் போர் என்பது இப்பொழுது உசித்தமல்ல. வஞ்சனையால் தான் அவர்களை வெல்ல முடியும். அதற்கு ஒரே வழி சூது, சூதாட்டம். நல்ல குடும்பங்களை அழித்துவிடும் என்பது உலக நியதிதானே என்றவாறு நமட்டு சிரிப்பு சிரித்தான். மாமாவின் யோசனை மருமகனுக்கு பிடித்துவிட்டது. மாமா, இங்கே வாருங்கள், இந்த ஆசனத்தில் நீங்களும் அமருங்கள் என்று தன் ஆசனத்திலேயே அமர இடம் கொடுத்தான். சகுனிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. மருமகன் அருகே ஒன்றாக அமர்ந்து கொண்டான். துரியோதனன் காதில், மருமகனே, நீ இந்த உலகிலே மிக பெரிய சபா மண்டபம் ஒன்றை நம் அரண்மனையின் அருகில் எழுப்பு. அது தேவலோகத்தில் உள்ள மண்டபத்தையும் தோற்கடிக்கும் அழகை கொண்டிருக்க வேண்டும். அதை பார்க்க வரும்படி பாண்டவர்களுக்கு தூது அனுப்பு. அதை காண தர்மன் தன் குடும்பத்துடன் வருவான். வந்த இடத்தில் பொழுதுபோக்குக்காக சூதாடுவோமே என நான் சொல்வேன். அவன் மறுத்தாலும் கூட நம் வார்த்தை ஜாலத்தால் அவனை சூதாட வைப்போம். பிறகென்ன, சூதில் என்னையும் வெல்ல வல்லவர் யார்? பந்தய பொருளாக அவனது நாட்டையும் அவர்களையுமே பெறுவோம் என்றான். மாமாவின் இந்த வார்த்தைகள் தேனாய் பாய்ந்தது மருமகன் காதில். மாமாவின் இந்த யோசனையை சபையோர் அறிய உறக்க சொன்னான் துரியோதனன். திருதராஷ்டிரனின் தம்பி விதுரருக்கு இந்த யோசனை பிடிக்கவில்லை. மகனே துரியோதனா, இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லாதது. தர்மன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அண்ணா, உன் நாடு எனக்கு வேண்டும்
எனக் கேள், அல்லது உன் தந்தையை கொண்டு இப்பொழுதே உன் நாடு எனக்கு வேண்டும் என ஓலை எழுத சொல்லு. தர்மன் எதை கேட்டாலும் தந்துவிடும் தர்மவான், அதிலும் பெரிய தந்தை மீது அலாதி பிரியம் கொண்டவன். அவரது வார்த்தையை தட்டமாட்டான். எந்த சிரமமும் இல்லாமல் நாடு உனக்கு கிடைத்துவிடும். இல்லாவிட்டால் உன்னை உலகம் பழிக்கும் என நல்லதையும் எளிய வழியையும் போதித்தார். துரியோதனனுக்கு கோபம் வந்துவிட்டது. சித்தப்பா, என்ன சொல்கிறீர்? அந்த தர்மனிடம் போய் கெஞ்ச நான் ஒன்றும் யாசகன் அல்ல. என் தந்தை வஞ்சகமாக ஓலை எழுதி எங்களுக்கு நாட்டை வாங்கி கொடுத்தால் மட்டும் ஊர் பழிக்காதோ? உமக்கு எப்பொழுதுமே பாண்டவர்கள் மீதே பிரியம். அவர்கள் பிச்சை போட்டு தங்கள் தரத்தை உயர்த்தி கொள்ளவும், நான் பிச்சை எடுத்து என் குல தரத்தை தாழ்த்தி கொள்ளவுமே நீர் விரும்புகிறீர் என்றான். இதை கேட்டு விதுரருக்கு வருத்தம் ஏற்பட்டது. துரியோதனா, நீ உன் சித்தப்பனின் பிள்ளைகளுடன் ஒற்றுமையாக இருந்தால் உங்கள் பராக்கிரமம் கண்டு பிற நாட்டவர் அருகே வர அஞ்சுவார்கள். அந்த நல்ல எண்ணத்திலே அவ்வாறு சொன்னேன். உன் மீது அக்கறை இல்லாதவர்கள் சொல்லும் யோசனைகளை ஏற்காதே என்றார். துரியோதனன் இப்பொழுது அவரை ஏளனம் செய்து பேசத் தொடங்கினான். சித்தப்பா, உம்மை சொல்லி குற்றமில்லை. உமக்கும் உன் சொந்தங்களுக்கும் இருக்க இடம் கொடுத்து சுக வாழ்க்கையை கொடுத்து உண்ண அறுசுவை உணவும் கொடுக்கிறேன் இல்லையா? அதற்குரிய நன்றியை நீர் இப்படித்தான் காட்டுவீர் என்றான். இதை கேட்டதும் விதுரனுக்கு கோபம் வந்துவிட்டது. செய்ததை சொல்லிக் காட்டும் துரியோதனனை அவர் வெறுத்தார். நல்லதை எடுத்து சொல்லியும் கேட்காதவர்களின் அருகில் இருந்து பயனில்லை என்பதால் அங்கிருந்து வெளியேறிவிட்டார். இதன் பிறகு துரியோதனன் மளமளவென மண்டப வேலைகள் குறித்த கட்டளைகளை சிற்றரசர்களுக்கும் சிற்பிகளுக்கும் பிறப்பித்தான். வேலை கணக்கச்சிதமாக நடந்து முடிந்தது. இந்த தகவலை தந்தைக்கு சொன்னான் துரியோதனன். சுயநலம் மிக்கவனாக மாறிவிட்ட திருதராஷ்டிரன் தன் தம்பி விதுரனை வரவழைத்து, விதுரா, நீ பாண்டவர்களின் இருப்பிடத்திற்கு செல். அவர்களை மண்டப திறப்பு விழாவிற்கு வர சொல். இதோ இந்த ஓலையை அவர்களிடம் கொடுத்து அவர்களின் வருகையை நான் மிகவும் எதிர்பார்ப்பதாக சொல் என்றான். பெரியவர்கள் சொல் கேட்பது சிறியவர்களுக்கு அழகு. அண்ணன் வஞ்சக எண்ணத்துக்கு உடன்போகிறான் என்று தெரிந்தாலும் கூட மூத்தோர் சொல் கேட்க வேண்டும் என்பதால் விதுரர் இதற்கு உடன்பட்டார். இந்திரபிரஸ்தத்துக்கு பெரும் படையுடன் சென்றார். தர்மர் அவரை வரவேற்று ஆசனமிட்டு தாழ்பணிந்தார். தர்ம சகோதரர்களின் அடக்கமான மனப்பாங்கு விதுரரை கவர்ந்தது. வந்த விஷயத்தை சொன்ன அவர் ஓலையை நீட்டினார். பெரியப்பாவின் அழைப்பை நான் தவிர்க்க இயலுமா என்றார் தர்மர். விழாவுக்கு வர சம்மதித்தார். அப்பொழுது விதுரர், தர்மா, நீ வருவதாக சம்மதித்து விட்டாய். ஆனால் உன் ராஜ்யத்தை சூதாடி பறிக்க துரியோதனனும் சகுனியும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த விஷயம் உன் பெரியப்பாவுக்கும் தெரியும். ஆனால் அவர் தன் மக்களை தடுக்கவில்லை. எனவே நீ பெரியோர் சொல்லுக்கு மதிப்பளித்து வா. ஆனால் குலத்தை அளிக்கும் சூதாட்டத்திற்கு மட்டும் ஒப்புக்கொள்ளாதே என்றார். தர்மர் அவரிடம், சித்தப்பா, விதி வழியே வாழ்க்கை செல்கிறது. அதை தடுப்பார் யாரும் இல்லை. இன்னதான் இன்னார் வாழ்வில் நடக்க வேண்டுமென இறைவன் எழுதி வைத்ததை யாரால் மாற்ற இயலும்? நான் சூதாட வேண்டுமென எழுதப்பட்டு இருந்தால் அது நடந்தே தீரும். நாணயம், ஒழுக்கம், பண்பாடு ஆகியவை தெரிந்த ஒருவன் சூதாட விரும்ப மாட்டான். ஆனால் விதி அவனை அதற்குள் இழுத்து தள்ளினால் அவனால் எப்படி தடுக்க இயலும் என்றார். இப்பொழுது பீமன் குறுக்கிட்டான். தர்மண்ணா, என்னை மன்னிக்க வேண்டும் என பவ்யமாக சொன்னான். திடீர் என குரலை உயர்த்தி, அண்ணா, துரியோதனன் நம்மை அழிப்பதற்கென்றே அங்கே வர சொல்லியிருக்கிறான். நாம் ஏன் அவன் வலையில் போய் சிக்க வேண்டும்? நாடு வேண்டும் என்ற ஆசை இருந்தால் படையெடுத்து வா என மறுவோலை அனுப்புவோம். அந்த மடையன் இங்கு வரட்டும், அவனை பிளந்து விடுகிறேன் என கர்ஜித்தான். அர்ஜுனன், நகுல சகாதேவனும் இந்த கருத்தை ஆமோதித்தனர். தர்மர் சிரித்தார். தம்பிகளே, அழைப்பது பெரியப்பன், வந்திருப்பது சித்தப்பன் என்றான். பிறகு நாம் செல்லாமல் இருந்தால் பெரியவர்களுக்கு அடங்காத பிள்ளைகள் என்ற அவபெயர் அல்லவா நம்மை வந்தடையும் என்றார் தர்மர். சூதாடுவதும் மது அருந்துவதும் குலத்தை அழிக்கும் செயல்கள் என்று நமது பெரியோர்கள் சொல்லியிருப்பது தெரிந்திருந்தும் நம்மை வம்புக்கு இழுக்கும் துரியோதனாதிகள் அந்த பெரியோரின் வாக்கு உண்மையாய் இருக்கும் பட்சத்தில்
அதனாலேயே அழிந்து போவார்கள் என்றார். பாண்டவர்களை புறப்படும்படி கட்டளையிட்டார். மேலும் ஒருவருக்கு வாக்களித்த பின் அதை செய்யாமல் இருப்பது தர்மம் அல்ல அப்படின்னு சொன்ன தர்மர் விதியின் வழியில தன்னை செலுத்தினார். கஷ்டம் வரும் அப்படின்னு தெரிந்தும் அதுல போய் சிக்கி கொள்ளலாமா அப்படின்னு தர்மரை பற்றி நம்ம எல்லாம் நினைக்கலாம். ஆனா ராமாயணம் மகாபாரதம் தர்மத்தை உரைப்பவை. ராமனை காட்டுக்கு அனுப்புவது உசித்தமல்ல என்பது தெரிந்திருந்தும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற தர்மத்தின் கட்டளைக்கு தசரதர் கீழ்ப்படிந்தது போல இங்கே தர்மர் கட்டுப்படுகிறார். வாகனங்கள் புறப்படுது. துரியோதனனுக்கு ஒற்றர்கள் மூலம் தர்மர் புறப்பட்டு விட்ட செய்தி பறந்தது. அவன் மகிழ்ச்சியோட பாண்டவர்களின் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கான். பாண்டவர்கள் அரண்மனைக்கு வந்து பெரியப்பா திருதராஷ்டிரனை வணங்குறாங்க. அவர்களை கட்டி தழுவி மகிழ்ந்தான் திருதராஷ்டிரன். மைந்தர்களே, உங்களைப் போல் உலகில் யார் உண்டு? நீங்கள் உலகத்தையே உங்கள் கையில் வைத்திருக்கிறீர்கள். எல்லா நாட்டு மன்னர்களும் உங்கள் வீரத்துக்கு அடிபணிந்து திரையாக கொட்டி கொடுத்ததற்கு கணக்கே இல்லை என கேள்விப்பட்டேன். தர்மனோ அவற்றை தானம் செய்வதில் மகிழ்ச்சி கொள்கிறான். நீதியின் காவலர்களே, உங்கள் அருமை பெருமையை காண என் தம்பி பாண்டு இப்பொழுது இல்லையே என்று நினைத்து வருந்துகிறேன். சரி, விதி யாரை விட்டது? அது இருக்கட்டும். பெரியம்மா உங்களை காண காத்து கிடக்கிறாள் நீண்ட நேரமாய். போய் அவளிடம் ஆசி பெறுங்கள் அப்படின்னு வஞ்சகத்தை மனதில் மறைத்து நாவல தேன் ஒழுக பேசுறான் திருதராஷ்டிரன். பாண்டவர்கள் பெரியம்மா கிட்ட ஆசி பெறாங்க. குந்தி தேவி கொடுத்து வைத்தவள் என பெருமூச்சு விட்டாள் காந்தாரி. திரௌபதிய பெரிய மாமியார் அருகில் இருக்க சொல்லிவிட்டு பாண்டவர்கள் சபா மண்டபத்துக்கு போறாங்க. எப்பயுமே ஒரு வீட்டு கிரக பிரவேசத்துக்கு போனோம்னா நம்ம வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. வீட்டுக்காரர் ரொம்ப பெருமையோட சொல்வார், இது மாதிரி இந்த ஊர்லயே ஒரு வீட்லயும் இல்லை அப்படின்னு பெருமை அடிப்பார். நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் ஆமா சாமி போட்டு வைக்கணும், இல்லைனா இது இன்னார் வீட்டில் இருக்கிறதே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. தர்மர் இந்த விதியை கடைபிடிக்கிறார். துரியோதனா, நீ கட்டி உள்ள இந்த மண்டபம் சுதன்மையை போல உள்ளது அப்படின்னு சொல்றாரு. சுதன்மை அப்படிங்கிறது இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய சபா மண்டபம். அதுக்கு ஒப்பிட்டு பேசி அவனை மகிழ வைக்கிறார் தர்மர். காரியத்துல கண்ணாய் இருந்த துரியோதனன், அண்ணா, தந்தையார் அரண்மனையில் தான் இன்று மதிய விருந்து. அது தயாராகும் வரை பொழுதுபோக்கிற்காக பகடை ஆடுவோமா அப்படின்னு கூப்பிடுறான். தர்மர் நேரடியாவே சொல்லிட்டார், தம்பி, வஞ்சக எண்ணத்துடன் கோபம் கொள்வது, சந்தர்ப்ப சூழலால் செய்த தவறுகளை குத்தி காட்டி பேசுவது, நல்ல நண்பனை சந்தேகப்படுவது, சூதாடுவது ஆகியவை கொடிய பாவ செயல்கள் என்று சாஸ்திரம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதை மறந்துவிட்டாயா? மேலும் சூது என்றால் அதற்கு பந்தய பொருள் வேண்டும். அப்படி என்னிடம் உள்ள எந்த பொருளுக்காக நீ ஆசைப்படுகிறாயோ அதை என்னிடம் கேள், அப்படியே தந்துவிடுகிறேன். சூதாடிதான் பெற வேண்டும் என்பதில்லை அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாரு. அதே நேரம் துரியோதனனை பிறர் பொருளுக்காக கையேந்தும் ஒரு யாசகனுக்கு ஒப்பிட்டும் பேசுறாரு. சகனுக்கு இது சுருக்கென்றது. தர்மங்கிட்டாவன் சூதாட்டத்துல காய்கள் தான் பேசுது. அவரவர் அறிவை பயன்படுத்தி காய்களை உருட்டுறோம். ஜெயித்தவர் பந்தய பொருளை அடையிறாங்க. ஒருவேளை நாங்க தோற்றால் பாண்டவர்களுக்கு தானே துரியோதனனின் பொருள் கிடைக்கப் போகிறது. பசுவை கொன்றவன் பாவத்திற்கு அஞ்சுவது போல ஏன் பகடையை கண்டு நடுங்குகிறாய்? ஒருவேளை நீ வைத்திருக்கும் செல்வத்தின் மீது உனக்கு பேராசை அதிகமா, அல்லது கஞ்சத்தனத்தால் இப்படி பேசுகிறாயா அப்படின்னு சொல்றான். நல்லவர்கள் பேசினால் பதில் பேசலாம், கெட்டவங்க பேசும்போது பதில் பேசக்கூடாது. தர்மர் இந்த கொள்கையில உறுதியா இருந்தார். அவர் சகுனிக்கு பதில் சொல்லவே இல்லை. அவரது அமைதியை அச்சமென கருதிய கர்ணன், தர்மா, ஒரு சாதாரண சூதாட்டத்துக்கு தகுதி இல்லாத நீ வீரப்போருக்கு எப்படி தகுதி உள்ளவனாவாய்? பயந்தாங்கோழியான நீ இங்கிருந்து இந்திரபிரஸ்தத்துக்கு ஓடிவிடு அப்படின்னு சொல்றான். கெட்டவர்கள் மட்டுமல்ல, கெட்டவர்கள் கூட சேர்ந்து இருக்கிறவங்க கூட எது பேசினாலும் அதை கண்டுகொள்ளாம விட்டுவிடணும். தர்மர் இதற்கு பதில் சொல்லாட்டாலும் அர்ஜுனன் கோவப்பட்டா. ஏ கர்ணா, யாரை பார்த்து என்ன சொன்னாய்? என் சகோதரனை பழித்த உன் தலை இப்பொழுதே மண்ணில் விழும்.
அப்படின்னு அவன் வில்ல எடுக்க தர்மர் அவனை கையமர்த்தி அடக்கி வைத்தார். பிறகு அந்த சபையோரிடம், சபையோரே, நான் போரிடத் துவங்கினால் என்னோடு போரிட எந்த வீரனும் உலகில் பிறக்கவில்லை. ஆனாலும் என்னை பற்றி நானே பேசினால் அது வீரத்துக்கு இழுக்கு என்பதால் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சகுனியே, வஞ்சம் நிறைந்த சூதாட்டத்துக்கு உடன்படுகிறேன் அப்படின்னு இருக்கையை விட்டு எழுந்தார். சூதாட்டம் தொடங்குது. முதல்ல தர்மர் வைத்தது தனது முத்து மாலையை மட்டும்தான். பகடையை உருட்டினார். அவரே ஜெயித்தார். சகுனி 2 முத்து மாலைகளை அவரிடம் கொடுத்து விட்டார். முதல் ஆட்டத்திலேயே ஜெயித்ததும் சூதாடும் வெறி அவரது மனதில் புகுந்து விட்டது. அந்த கொடிய நோய் பரப்பிய ஆசை என்ற விஷக்கிருமியின் பிடிக்குள்ள அன்னபிரானையே மைத்துனனாக கொண்ட மாபெரும் ஞானியான தர்மர் சிக்கிக் கொண்டார். தனக்கு கிருஷ்ணர் தந்த தேர பந்தய பொருளா வைக்கிறார் தர்மர். தோற்று போனார். இப்படியே தன் சதுரங்க சேனை, தன் தேசம், அரசாளும் உரிமை, ஒட்டுமொத்த இந்திரபிரஸ்தம் என எல்லாவற்றையும் தோற்றுவிட்டார். எல்லாவற்றையும் தோற்றாச்சு. மானம் ஒன்றையாவது காப்பாற்றி கொண்டு எழுந்து போயிருக்கலாம். என்ன செய்யறதுன்னு விழித்து கொண்டு இருந்தார். சகுனி மெல்ல ஆரம்பிக்கிறான். தர்மா, எதற்காக வருந்துகிறாய்? உன் அந்தப்புறத்தை அலங்கரிக்கும் ராஜஸ்திரிகளை பணயமாக வைக்கலாமே அப்படின்னு சொல்றான். தர்மர் அதற்கும் உடன்பட்டார். பகடை உருண்டது தோல்வியை நோக்கி. துரியோதனனுக்கு சந்தோஷம் மிகுதி. சகுனியின் காதில், மாமா, தர்மனிடம் ஒன்றுமில்லை. தன் சகோதரர்களை பணயம் வைத்து ஆட சொல்லுங்கள், அவர்களை நாம் அடிமையாக்கி விடலாம் அப்படின்னு சொல்றான். சகுனிக்கு இந்த யோசனை மிகவும் பிடிச்சிருந்தது. சகோதரர்களை பணயம் வைக்கும்படி சொல்ல சூதாட்ட வெறியில் தன் கண்ணுக்கு கண்ணான சகோதரர்களை இழந்தார் தர்மர். இந்த நேரத்தில் விதுரரும் திருதராஷ்டிரனும் அங்கே வர்றாங்க. சகுனி தர்மரிடம், தர்மா, உன்னிடம் உள்ள அத்தனையும் தோற்றுவிட்டாய். நீயும் உன் சகோதரர்களும் இனி எங்களது அடிமைகள். உன் மனைவி திரௌபதியை பந்தயமாக வைக்கிறாயா அப்படின்னு கேலியா பேசுறான். விதுரர் மிகுந்த வருத்தத்தோட திருதராஷ்டிரன் கிட்ட, அண்ணா, இது என்ன முறைகெட்ட விளையாட்டு? உங்கள் பிள்ளைகள் பாண்டவர்களுக்கு வஞ்சகம் செய்தது தெரிந்தும் நீங்கள் தடுக்காமல் இருப்பது எனக்கு சரியானதாக படவில்லை. குரு வம்சத்திற்கு இது கெட்ட பெயரையே ஏற்படுத்தும். ஒரு பெண்ணை வைத்து சூதாடுவதை நீங்கள் அனுமதிக்க கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு சேர்த்தே கெட்ட காலம் நெருங்கிவிட்டது என்பதையே இந்த சூது எடுத்து காட்டுகிறது. உடனே இந்த ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் அப்படின்னு சொல்றாரு. திருதராஷ்டிரன் இதுக்கு மௌனம் சாதித்து விட்டான். மௌனத்தை விட பெரிய ஆயுதம் இல்லை என்று இதைத்தான் சொல்லுவாங்க போல. வாய் திறந்து பிள்ளைகளுக்கு எதிராக பேசினால் அவர்கள் கோவிப்பார்கள். எதற்கு இந்த வம்பு என்பது மட்டுமல்ல, பிள்ளை பாசம் கண்ணை மறைக்கவே திருதராஷ்டிரன் காது கேளாதவன் போல இருந்துட்டான். அங்கேயே கூடிய பிறநாட்டு அரசர்கள் தர்மனோட நிலை கண்டு வருந்துறாங்க. அதே நேரம் திரௌபதியை மட்டும் தர்மர் தோற்றுவிட்டால் அந்த பெண்ணரசியின் சாபமே துரியோதனாதிகளை கொன்றுவிடும் என்பதில் உறுதியா இருக்காங்க. இன்னும் சிலர் இது எதிர்காலத்தில் போருக்கு வித்திடும் என்பதில் ஐயமில்லை. அப்பொழுது துரியோதனாதியர் நிச்சயமாக பாண்டவர்களின் பிடியில், அதிலும் பீமனின் கையில் சிக்கி சின்னாபின்னமாவது உறுதி என்பதை உணர்ந்து கொண்டாங்க. ஆனால் கடைசி முயற்சியாக தர்மர் தன் மனைவியையும் வைத்து சூதாடி தோற்கிறார். எல்லாம் இழந்து அவமானப்பட்டு நின்றது கண்டு விதுரர் துரியோதனனுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னார். ஏ துரியோதனா, நம் குலம் அழிந்து விடுமடா. பூமியில் அட்டூழியம் செய்த அரக்கர்களை அந்த பரந்தாமன் கிருஷ்ணாவதாரம் எடுத்து அழிக்க வந்துள்ளான். அவன் ஏற்கனவே கம்சன், காலநேமி ஆகியோரை அழித்து விட்டான். அவன் பிடியில் சிக்கியும் உன்னை சேர்ந்தவர்களும் உயிர்விடப் போவது உறுதி அப்படின்னு சொல்றாரு. தாத்தா பீஸ்மர் எவ்வளவோ எடுத்து சொன்னார். அதுவும் காதில் ஏறவில்லை. பெரியோர்கள் சொல்லும் உண்மையான வார்த்தைகளை கேட்காத பிள்ளைகள் அழிவது உறுதி. துரியோதனன் தன் அழிவுக்கு அடிக்கல் நாட்டும் விதத்துல தன் தேர் சாரதியான பிரதிகாமியை அழைச்சான். பிரதி, நீ உடனே மகாராணி காந்தாரியின் அறைக்கு சென்று
அங்கே அமர்ந்திருக்கும் திரௌபதியை இழுத்து வா, அவள் இப்பொழுது எனக்கு அடிமை அப்படின்னு சொல்றா. விதுரரிடம், சித்தப்பா, நீங்கள் உடனே இந்திரபிரஸ்தத்து செல்வங்களையும் அஸ்தினாபுரத்துக்கு கொண்டு வாருங்கள் அப்படின்னு கட்டளையிடும் குரல்ல சொல்றான். திரௌபதியை அழைத்து வருவதில் பிரதிகாமிக்கு உடன்பாடு இல்லை. சற்று தூரம் போவது போல் போக்கு காட்டிவிட்டு திரும்பிய அவன், எங்கள் மாமன்னரே, ராஜமாதா திரௌபதியாரை அழைக்க சென்றேன். அவர்கள் என்னிடம், தர்மர் தன்னையும் தன் சகோதரர்களையும் தோற்ற பிறகுதான் என்னை பணயம் வைத்திருக்கிறார். தோற்ற ஒருவருக்கு என்னை வைத்து சூதாட எந்த உரிமையும் இல்லை என்று சொன்னார் அப்படின்னு சொல்றான். ஒரு பெண்ணின் மானத்தை காப்பாற்ற தன் மன்னனின் கட்டளையே மீறினான் ஒரு தேர் சாரதி. துரியோதனன் இது சரியென கருதி திரௌபதியை விட்டு விடுவான் அப்படிங்கிற நோக்கத்துல பிரதிகாமி இப்படி சொல்ல, தர்மமே இல்லாத துரியோதனன், துச்சாதனா, அவளை நீ போய் இழுத்து வா அப்படின்னு சொல்றான். துச்சாதனன் ஆர்ப்பரிப்புடன் காந்தாரியின் அறைக்குள்ள போறான். உலக நடப்பில் இல்லாதபடி 5 பேரை தழுவி தழுவி கற்பழித்தவளே, வா என்னோடு. அன்று என் அண்ணன் துரியோதனன் உன் அரண்மனைக்கு வந்தபோது தண்ணீரை போல் காட்சியளித்த தரையை கண்டு உடையை உயர்த்தி நடந்ததை பார்த்து பரிகாசித்து சிரித்தாயே, அப்படி சிரித்த உன் வாய் இப்பொழுது அழப்போகிறது, வா அப்படின்னு கையை பிடிச்சு இழுத்துட்டு வர்றான். மைத்துனன் தான் என்றாலும் இழுப்பது கெட்ட நோக்கத்துல என்று தெரிந்த பிறகு உடம்பெல்லாம் குறுகி போன திரௌபதி அவனது பிடியிலிருந்து விடுபட்டு காந்தாரியின் பின்னால போய் ஒளிந்து, அத்தை, என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்றா. கணவன் கண்ணிழந்தவன் என்பதற்காக தன் கண்ணை கட்டிக்கொண்டு பதிவிரதா தன்மையை உலகுக்கு நிரூபித்த காந்தாரி நிஜமாகவே கண்ணிழந்தவள் போல் பேசினாள். அவள் திரௌபதியை கண்டுகொள்ளவே இல்லை. ஏன் தயங்குகிறாய்? உன்னை அழைப்பது வேறு யாரோ அல்ல, நாம் எல்லோரும் உறவுதான், தயங்காமல் செல் அப்படின்னு இரக்கமே இல்லாம சொல்றா. இந்த வார்த்தைகள் துச்சாதனனை ஊக்கப்படுத்துது. அவன் திரௌபதியின் தலைமுடியை பிடித்து இழுத்து கொண்டே சென்றான். சபையில் நிகழ்ந்தது என்ன? இதை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.